மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தற்போதைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் அனைவருக்கும் உற்ற தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அதற்கான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இந்த
இனிமையான சந்தர்ப்பத்திற்காக நம்ம ரொம்ப நாள் காத்துன்னு இருக்கோம், பல வருஷமாக காத்துன்னு. 2018 இருந்து இந்த ப்ராசஸை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம அலுமினின்றது வந்து எதுக்காக பண்ணுறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அலுமினி கூட நம்ம டீச்சர்ஸ் ஃபெலிசிட்டேஷனும் பண்ணணுன்றத ஒரு ஐடியாவாக எடுத்து அதை மேற்கொண்ட சக தோழர்கள், நண்பர்கள் எல்லாரோட மிகப்பெரிய உழைப்பு வந்து கடினமான உழைப்பு, சாதாரண உழைப்பு இல்லை. ஏன்னா எவ்ரிஒன் ஆர் ப்ரொஃபஷனல். அவங்களோட ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்லையும் இருக்கிற டைம் எல்லாம் கடந்து ஒரு நாளைக்கு நாங்கள் எவ்ரி வீக் மோஸ்ட் 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம். பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதில் இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக நான் ராஜேந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சார் யோசிக்கவே இல்லை, நீங்கள் செய்யப்பா, அதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது, ஒரே வார்த்தை எதை கேட்டாலும் நீங்கள் செய்யப்பாங்க. அதனால் அவருக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி பட்டிருக்கோம். ஒரு நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா தாட்ஸ் இருந்தது, நிறையா ப்ராக்ரஸ் இருந்தது, டீச்சர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணலாமான்ற எல்லாமே இருந்தது. ஆனால் நம்ம அதை முன்னெடுத்து போகும்போது என்னென்னன்றது ஒரு வழியாக நம்ம அதை செயல்படுத்தி டீச்சர் எல்லாருமே கேட்டாங்க. அதாவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லலை, வெளியில் இருக்கவங்க எல்லாமே கேட்டாங்க, யூஸ்வலாக அலுமினிஸ் என்ன பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் டீச்சர்ஸ் ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறீங்க, ஸ்கூல் கூட சேர்ந்து பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நாங்கள் பசங்க பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, அதாவது அந்த டீச்சர்ஸ் எக்ஸிஸ்டிங் டீச்சர்ஸ்க்கு பண்ணுவாங்க, நீங்கள் வெளியில் இருக்க டீச்சர்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ரேராக நடக்கும். நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, அதெல்லாம் எனக்கு ஃபீட்பேக்காக வந்தது. பட் அந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இல்லை, டவுட்டாகவே இருந்தது. ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு போகும்பொழுது மிகப்பெரிய அன்பை கொடுத்த எல்லா ஆசிரியருக்கும் என்னோட மிக்க நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் அன்பா எல்லாரையும் கேட்டாங்க, யாருப்பா அப்படின்னு கேட்டு எங்களோட, அதாவது ஆசிரியரோட பணி என்பது மிக சிறப்பான பணி. அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி சொல்றது மாதிரி தான், அவங்களால மட்டும்தான் எல்லாராலையும் ஒரு மனிதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா அது ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும். நம்மளை எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சொசைட்டி நல்லா வர்றதுக்கு காரணம் வந்து ஆசிரியர்களோட பங்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம இப்போ எல்லாமே ஒரு நிலைமையில் இருக்கிறோம், நல்ல விஷயத்தில் இருக்கிறோம், நல்ல ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பில்டிங் பிளாக்ஸாக அவங்க இருந்தாங்க. அவங்க அது வந்து அவங்க கடமைன்றது செஞ்சாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து ஒரு % கூட கிடையாது. அவங்க என்ன பண்ணால் நம்ம அம்மா அப்பா வந்து எப்படி பசங்களை பார்த்துப்பாங்களோ அதே நிலைமையில தான் அவங்க, நான் என் கடமையை செய்கிறேன், அதுக்கப்புறம் ஹோம் ப்ராசஸ் என்னோட விஷயம் அப்படின்றத அவங்க செயல்படுத்தி முன்னெடுத்து பண்ணாங்க. அதில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். அதில் நம்ம மிகப்பெரிய பங்கு அவங்களுக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொரு பர்சனுக்கும் நமக்கு ஒரு கதை இருக்குது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு ப்ரொஃபஷனல் கதை ஆசிரியர் பார்த்திங்கன்னா அவர் புனையப்பட்ட கதையை தான் எழுதுவார். ஆனால் நமக்குள்ள விதைச்ச விதைன்றது வந்து எல்லாருமே ஒரு ஸ்டோரியை விதைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ஆசிரியர் தான் ஒரு மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்ன்றது பன்மடங்கு எவ்ரி இயர் தே ஆர் க்ரோயிங் அப் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள். டென்மார்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷனல் சிஸ்டம் தே ஹேவ். மேபி everyone knows that. அவங்களோட ஏன் அவங்க பெஸ்ட் எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்றாங்கன்னா, அவங்க படிக்க வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பட் தே மேக் இட் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க, அந்த ப்ராக்டிஸை வந்து ஹேபிட்டாக மாற்றுவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இது வந்து நீங்கள் அதே அந்த இதுலேயே நின்றுடும். அதனால் அதுக்குரிய பலனை வந்து ஈஸியாக அனுபவிப்பாங்கன்றது அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லுது. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஆர்கனைஸ்டான எஜுகேஷன் சிஸ்டம் இல்லைன்னாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீச்சர்ஸோட உழைப்பு, அவங்களோட சிஸ்டம் ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கோட விளைவு தான் வாட் வி ஆர் ஷோயிங் நவ் அண்ட் மேக்கிங் திங்ஸ். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய ஜோவியலான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லாமே, இப்போ நான் ஸ்பீச் கொடுக்கணும், நம்ம எவ்வளோ மீட்டிங்கை அட்டன் பண்ணியிருக்கோம், நிறையா ப்ரிசைட் ஓவர் பண்ணியிருக்கோம், நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் மீட்டிங்கை ப்ரிசைட் பண்ணியிருக்கோம், பெரிய பெரிய டிக்னிட்டரிஸ் வந்திருக்காங்க.
இருக்காங்க. எனக்கு அப்பெல்லாம் இல்லாத நர்வஸ்னஸ் என்னோட டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நான் பேசணும்னு பொழுது அது நேற்று பார்த்தீங்கன்னா 2:30 மணி நான் படுக்கும்போது. ஸோ கான் ஸ்லீப். அதுவும் எழுதி வச்சுட்டாங்க, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அது அதோட கொடுமை. ஸோ இதெல்லாம் இருந்தும் சரி நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்றது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிசிப்ளின் ப்ராசஸ். நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்போ பயப்படுவோம்னா, நம்ம அது என்னதான் நம்ம எவ்வளோ லெவலுக்கு போனாலும் அது நம்மளோட ப்ராசஸ் ஆகி ப்ராக்டிஸ் ஆகி ஹேபிட் ஆன விஷயத்த வந்து நோபடி கேன் எரேஸ் அண்டில் த டெத். ஸோ ஏன் அதை எரேஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம ரொம்ப அதை உள்வாங்கிடுவோம். அதனால அந்த நர்வஸ்னஸ், டிசிப்ளின், அந்த பயம் வந்து ஏன் வந்ததுன்னா, அது சின்ன வயசுலேயே ஆணி விதையாக போட்டு விதைச்சிட்டீங்க. ஸோ நானும் என்னையே நான் கேள்வி கேட்டுக்கிறேன், என்ன இப்போ வாழ்த்துறை பண்ணணும், வரவேற்புரை பண்ணணும்னு போது ஹவு வி கேன் எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லையே, எவ்வளோ பெரிய மீட்டிங்லாம் இந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலையே நம்ம பொழுது. பிகாஸ் இட் பிகம்ஸ் ஹேபிட் ஆகிட்டு. அது என்ன சொல்லுவாங்க, நாராயணசாமி சார் மெடில் ஆகணும் கேட்டால போய் உட்காந்துருது. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ எனக்கு என்னோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அதை பகிர்ந்துக்கிற மேடையில் அதுக்கப்புறம் பண்ணலாம். எல்லாரோட உழைப்பு, எல்லாரோட டீச்சர்ஸோட ஒவ்வொருத்தவங்களும் எவ்ரிஒன் ஹேவ் கிரியேட்டட் த ஸ்டோரி. ஈவன் தலைவர் பார்க்கும்போது கூட, துணைத் தலைவர்களை பார்க்கும்போது கூட அவங்க பார்க்குற பார்வையிலே வந்து சைலண்ட் ஆகிடும். அப்படியே வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. அவங்கள நம்ம பார்த்து பயப்படுறத விட டீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் ஆவாங்க. ஸோ அவர் ரொம்ப பெரியவர் பழகு, இவங்களோட அவர் பெரியவர் பழகுன்னு மதிக்கும் போது அப்போ வி ஆல்சோ காட் தட் ஃபியர். ஸோ அதனால நம்ம இந்த இந்த ஸ்கூல் வந்து படிப்பு வந்து சொல்லிக் கொடுத்தது தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதோட ஒழுக்க முறையை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக விதைச்சிருக்குன்றது கர்மா வந்து சொல்லி கொடுத்துருக்கு. 7ஆவதுல பண்ண தவறுக்காக 9ஆவதுல நாராயணசாமி சார் என்னை பிச்சு எடுத்துட்டாரு. நான் இப்போ பண்ணல சார் இது தப்பு, இப்போ பண்ணல சார் இது தப்புன்னு. எப்போ பண்ணாலும் தப்பு தான்டா அப்படின்னு அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி தவறுகள் என்னைக்கு நம்ம செஞ்சாலும் அதுக்கு உரிய தண்டனை நம்ம அனுபவிச்சு ஆகணுன்றது அந்த சிறு வயதில் செய்வது. ஸோ நம்ம எந்த வழியில் போகிற போக்கில் எப்படி போனாலும் நம்ம அந்த பில்டிங் பிளாக்ஸில் அந்த டிசிப்ளின் கொஞ்சம் நம்ம ரீதிங்க் பண்ணி பார்த்தோம்னா நிறையா விஷயத்தில் பர்சனலாகவே எனக்கு வேறு வழிகாட்டி வேறு விதத்தில் எனக்கு இழுத்துட்டு கூட இருந்தவங்களும் இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அது எனக்கு கொடுத்த ஒரு அதுக்கப்புறம் நிறையா ப்ராசஸில் இந்த ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்தது பயம். அது பயம் இருக்கணும் தான், எந்த இடத்துல இருக்கணும்னா நம்ம ஒழுக்கமான நெறிமுறையை கடைபிடிக்கிறது பயம் இருக்கணும். அதெல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு, அட்லீஸ்ட் மை சரௌண்டிங் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் தட் ஐ எம் லீடிங் குட் லைஃப் அப்படின்றது தான். ஸோ இந்த 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 தருணத்தில் நான் எல்லாருக்கும் நன்றி மட்டும் சொல்லலை. நீங்கள் எங்களை வந்து வாழ்க்கையை வந்து எப்படி ஒழுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்னோடய நண்பர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும். யார் வந்து கோர் டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அப்ராடில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாருக்குமே டைம் இருக்காது, கஷ்டமாக இருக்கும். சிலவங்க டென்ஷன் ஆவாங்க, இல்லை எனக்கு இந்த டைம் கிடைக்கலன்னுவாங்க. எல்லாரோட இதையும் பார்த்து நாங்கள் இந்த 1.5 மாதத்தில் போட்ட எஃபோர்ட்டுக்கு ஓரளவுக்கு நாங்கள் பலன் கிடச்சிருக்கின்றன. அதனால் எங்கள் சக தோழர்கள், முக்கியமாக கோர் குரூப் மெம்பர்ஸ், சப்போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு, இதோட இதை நிறைவடையக்கூடாது. நான் 2018 நினைக்கிறேன் ரகுநாதன் சார் ஃபஸ்ட்டு அலுமினி மீட் பண்ணும்போது அதை நான் கலந்துக்கும் போது அப்போ சார் சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. அந்த நெருடலோட விளைவு தான் நான் நாராயணமூர்த்தி, மிஸ்டர் நாராயணமூர்த்தியோட கோட்டு நான் பண்ணியிருக்கேன், நோபடி கேர் அபவுட் அதர் தென் அலுமினி அப்படின்றது. ஸோ அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் அப்போ இப்படி இருந்த ஸ்கூல் இப்படி இந்த மாதிரி மாறுது அப்படின்றது. அதனால் என்னோடய வேண்டுகோளாகவும் நம்ம எல்லாரோட வேண்டுகோளாகவும் ஆரம்பிச்சு நம்ம அட்லீஸ்ட் நம்மளால் ஏதோ எஃபோர்ட் போட்டாலே பெரிய விஷயம் தான். டைம் இஸ் மணி, மணி இஸ் டைம். ஸோ எல்லாராலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெண்டிங் த டைம் தான். மணி டசன்ட் மேட்டர், மணி கூட இப்போ போகும், டைம் வராது. அதனால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம படித்த ஸ்கூலுக்கு உறுதுணையாக இருந்து நம்ம எந்த விதத்துலையாவது இதுக்கு நம்ம, ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் தட் 100 வருஷம் ஆகிட்டும் யாராவது சொசைட்டி ப்ரொசீஜர்னு சொன்னாங்கன்னா எங்கே இருக்குன்னு தேடுவாங்க.
இன்க்ளூடிங் வீடியோ அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல் இருக்குதுன்றதோட விளைவு நல்லா எல்லாரும் நல்ல பொசிஷனில் வந்தாலும் அது அப்படி இருக்கிறதுக்கு காரணம் விளம்பரம் இல்லை, அது ஓகே. பட் ஏழை மாணவர்களை படிக்க வைக்கணும். அந்த ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறதுல சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் இது பண்ணாலும் நம்மளும் அது முன்னாள் மாணவர்களாக ஒரு பங்கெடுப்பு எடுக்கணும். நம்மளும் டாட்டா பை பஸ்ஸில் ஏறினோமா பயணம் முடிஞ்சது இறங்கினோமான்னு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை அட்லீஸ்ட் ஒரு இயரில் ஒரு 2 டேஸாவது அதை பற்றி நம்ம திங்க் பண்ணோம்னா அடுத்து ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்சதை பண்ண முடியும்னு சொல்லி என்னுடைய அனைவருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக honoring the dignitaries. फोटो पानी நன்றி. அடுத்ததாக முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ரகுநாதன் சார் அவர்களுக்கு நமது நண்பர் தங்கமணி அவர்கள் முன்னாடி நன்றி தங்கமணி. அடுத்ததாக முன்னாள் தலைமை ஆசிரியர் தங்கவேல் சார் அவர்களுக்கு எழுத்துக்களுக்கு சொந்தமானவர், முத்தான எழுத்துக்களுக்கு சொந்தமான செந்தில்குமார் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக நன்றி செந்தில்குமார் அவர்கள். அடுத்ததாக இந்நாள் நமது தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு மதுரா அவர்கள் உருவாக்குபவர்கள் நமது ஆசிரியர்களை. எந்த துறையாயினும் அந்த துறையில் சிறப்பான திறமையுள்ளவர்களை உருவாக்குபவர்கள் நமது ஆசிரியர்களை. எனவே ஆளுநர் நண்பர் தோழர் காமராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஒரு சில நிமிடங்கள் அவருக்காக. காலை பொழுதினில் ஹலோ இனிய இந்த காலை பொழுதினில் எங்களின் அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட தலைவர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் தலைவர் அவர்களுக்கும், முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எங்களை இந்த அளவுக்கு முன்னேற்றிய எங்கள் தெய்வமான எங்கள் ஆசிரியர்களுக்கும் மற்றும் எங்கள் ஆசிரியர் தோழர் தோழிகளுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் ஜாலியாகவும் பேசலான்னு இருக்கேன். பேசலாமா? முக்கியம். ரொம்ப சார்ந்த போதா ஆனா அவனாவே நம்ம இங்கதான் படிச்சோம். ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கவிதை மாரி எழுதுனேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்து இருக்கிறேன். நல்லா இருந்தா கை தட்டுங்க, நல்லா இருந்தா கல்லால் அடிக்காதீங்க. பள்ளி கூட நண்பர் எல்லாம் பல ஆண்டு கடந்த பின் பாசத்தோடு கூடுகின்றோம். பாடம் சொன்ன ஆசிரியர்களின் மங்காத புகழை பாடுகின்றோம். புண்ணிய பூமியாம் புதுவை தண்ணில் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஏற்றமிகு கல்வியை கற்பித்த எங்கள் பள்ளி 100 ஆண்டு காணும் போது கண்களில் ஆனந்த கண்ணீர், நெஞ்சில் 1000 பெருமிதம். வாழ்க வாழ்க எங்கள் பாரத தேசம், வளர்க வளர்க எங்கள் சுசியத்தே பள்ளி. பள்ளி கூட நண்பரெல்லாம் பல ஆண்டு கடந்த பின் பாசத்தோடு கூடுகின்றோம். பாடம் சொன்ன ஆசிரியர்களின் மங்காத புகழை பாடுகின்றோம். புண்ணிய பூமியாம் புதுவை தண்ணில் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஏற்றமிகு கல்வியை கற்பித்த எங்கள் பள்ளி 100 ஆண்டு காணும் போது கண்களில் ஆனந்த கண்ணீர், நெஞ்சினில் 1000 பெருமிதம். வாழ்க வாழ்க எங்கள் பாரத தேசம், வளர்க வளர்க எங்கள் சொசியத்தே பள்ளி. முன்னாள் மாணவர் கூட்டத்தப்ப நாராயணசாமி சார் சொன்னாங்க, எங்களை பத்தி பெருமை பேசாதீங்கன்னு. ஏன்னா காலநிலை காலம் ரொம்ப குறைவா இருந்தனால அப்ப எதுவும் என்னால பேச முடியல. ஆனா இப்ப பேசியே ஆகணும். ஏன்னா எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க மட்டும் சந்தோஷமா முன்னாள் ஆசிரியர்களையும் சந்திக்க வச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அழைப்பை ஏற்று வந்து வருகை தந்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த வயதி காலத்திலையும் இந்த சைக்ளோனையும் கடந்து எங்களுக்கு இந்த வரவேற்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோருக்கு தங்கமணி ஒரு 6 பேர் 7 பேர் சொல்றேன், விடுபட்டவங்க மன்னிக்கணும். திருப்பதி, தங்கமணி, சுதாகர், செந்தில், ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து ஒரு 1.5 மாசமா சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களாம் சும்மா இன்னைக்கு நேற்று தான் வந்தோம். அதாவது இந்த அளவுக்கு உயர்ந்தாலும் இதெல்லாம் எடுத்து செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததுல, அதுக்கு நான் வந்து நன்றியும் வாழ்க்கையும் சொல்லிட்டு அவங்க தரவாங்க. சின்ன வயசுல எனக்கு நல்லா ஒரு 6வது 7வது படிக்கிறப்ப அப்போ வந்து 5th கண்ணா மிஸ் இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் வராது அவ்வளோவா. ஆனா 6th நாராயணசாமி சார் இங்கிலீஷ் வந்தாரு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, பேப்பர் கொடுக்குறாங்க. எங்க வீடு புதியல்பேட்டை வாவுஸ் நகர் வீடு, வர்ற வீடு ஒரு அக்காசாமி கோயில் ஒன்று இருக்கும். நாங்க பழனி ஆண்டவரை அப்படியே பார்த்த மாதிரி கும்பிடலாம். பழனி ஆண்டவா நீங்க இங்கிலீஷ் பேப்பர் கொடுக்குறாங்க. நான் வந்து நாராயணசாமி சார்ட்ட அடி வாங்க தப்பிச்சுட்டேன்னா உனக்கு ஆடி எடுக்கிறேன் பழனிக்கு வந்து நான் பேசி பிடிக்கிறேன். அவரும் கை தட்டுங்க. அன்னைக்கு பேப்பர் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் முதல் வருது, கட்டெக்ஸ்ல அடிக்கிறாரு. ஒரு சில நண்பர்கள் வந்து புச்சாரத்தனமா 3-4 டவுசர் போட்டு வராங்க. இங்க வந்து அடிக்கும் போது பொத்து சத்தம் கேக்குது, சத்தம் வித்தியாசமா கேக்குது. அப்படின்னும் போது நான் எனக்கு பேப்பர் கொடுக்குறப்ப நான் 55 மார்க் எடுத்தேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பாஸ் ஆயிட்டேன், ஓரளவு பாடலான்னு. அடிக்க வந்தவரு கையை வாங்கிட்டு விட்டுட்டாரு. சரி அந்த நல்லா இருக்கும். அப்ப பயணி என்ற வேலை செஞ்சிருக்காரு. அப்ப வந்து அடி வராம நான் தப்பிச்சுட்டேன் நீங்க ஒரு நாள் நினைக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி செல்வராஜ் சாரை பத்தி சொல்லணும்னா பொறுமையா கூப்பிடுவார், தம்பி வாப்பாங்க அப்படியே முதல் தடையை கொடுத்துட்டு டக்குனு காது கேடுவாரு. இவங்க அடிச்ச அடி நம்ம இப்ப சிரிக்கிறோம். இப்ப காலம்லாம் மாறி போச்சு. இப்ப பசங்க அடிச்சா சாயங்காலம் 10 பேர் கொண்டு வந்து வெளியே நிக்கிறோம் வாத்தியார் அடிக்கிறது.
ஏன்னா அவங்க அடித்த அடியெல்லாம் அவர்கள் அடித்த அடி ஒவ்வொன்றும் நீங்கள் அறிவை வளர்த்தது. அவர்கள் அடித்த அடி ஒவ்வொன்றும் எங்கள் அறிவை செதுக்கியது. அவர்கள் அடித்து அடி எங்கள் அறிவை முழுமையாக்கி. அப்புறம் இன்னொன்று எனக்கு ஒரு மனசு கஷ்டம் என்னன்னா, இப்போ குற்றீசல் மாரி நிறைய தனியார் பள்ளிகள் நிறைய உருவாயிடுச்சு. எல்லாம் 1 லட்சம், எல்கேஜிக்கே 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் கட்டுற பள்ளிக்கூடம்லாம் வந்துடுச்சு. அதுக்கு காரணம் என்ன, அரசு பள்ளிக்கூடத்தில் இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை இப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான், எல்லாருக்கும் சம்பளம் வந்துடும். ஆனால் வந்து அந்த சம்பளம் வந்தாலும் ஒரு ஏனாதானு பாடம் எடுக்காமல் எல்லாருமே எல்லா டீச்சர்ஸுமே வீரை கொடுத்து பாடம் நடத்துனாங்க தான் நம்ம இந்த அளவுக்கு இந்த மேடையில் பேசிட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொருத்தருமே எல்லா டீச்சர்ஸுமே மாணிக்க நமக்கு எல்லாமே வைரங்களாக சொல்லி கொடுத்ததுனால நம்ம இந்த அளவுக்கு வந்து மேடையில் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சில ஸ்கூலில் அரசு பள்ளிகளில் சில டீச்சர்களை தவறான முறைகளால் தான் தனியார் பள்ளி நிறையா உருவாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு சிலரால் வசதி உள்ளவங்க பணம் கட்டிடுறாங்க, வசதி இல்லாதவங்க பணம் கட்ட முடியல. ஆகியனால நம்ம இன்னொரு சந்தேகராவது இந்த இலவச கல்வி திட்டத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து வரையுமோன்னு சொல்லி இந்த வாழ்த்துக்கு நன்றி கூறி நன்றி காமராஜ் அவர்கள். அடுத்ததாக ஒரு சில நிமிடங்கள் மதிப்புக்குரிய தலைவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 5 நிமிஷம் சரி நான் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஏன்னா மணி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போன தடவை நான் இந்த வாக்கில் சொன்னேன், மாணவருடைய இந்த கூடுதல் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் பல பள்ளிகளில் பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இந்த ஒற்றுமை உணர்வு இங்கே தான் வந்து பார்க்கணும். முதலாக காமராஜர் பேருக்குள்ள முக்கியப்பட்ட காமராஜர் பேருக்குள்ளவனும் 100ஆண்டு விழா கொண்டாடணும். ஆனால் இந்த அளவுக்கு கொண்டாடப்படவில்லை. இது வந்து உண்மையிலே ட்ரெமெண்டஸ். இதில் எங்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவு. மாணவருடைய, அதாவது பழைய மாணவருடைய, உங்களை போன்ற பழைய மாணவருடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க டிவிஷன் ஆஃப் லேபர். அதை போல நீங்கள் எல்லாம் பலகை தட்டினால்தான் ஓசை உண்டாகும். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பள்ளியினுடைய 100ஆண்டு விழாவுடைய எங்கு பார்த்தாலும் ஒலிக்குதுன்னா அதற்கு நீங்கள் தான் காரணம். அடுத்து ஆசிரியர் பணி என்பது ஒரு மகத்தான பணி. யாருக்கும் கிடைக்காத மரியாதை ஆசிரியருக்கு உண்டு. அது அவங்க ஓய்வு பெற்றாகணும். நாம் என்னன்னா வழியில் போகல யாராவது ஒரு மாணவன் நம்மளை பார்த்து விஷ் பண்ணுவோம். இந்த ஒரே ஒரு கௌரவம் தான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம கிட்ட படிக்கிற மாணவர்கள் கூட எங்கள் மாணவர்கள் தான் சொல்லுவோம். பொதுவாக மாணவர்கள்னு சொல்ல மாட்டோம். எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு தேர்வில் பாஸ் பண்ணாலும் எங்கள் மாணவன் பாஸ் பண்ணிட்டான் என்ற ஒரு ஒற்றுமை உணர்வு உண்டாகும். நம்மிடம் படித்த மாணவர்கள்லாம் எவ்வளோ உயர்நிலைக்கு போயிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பெருமிதம். இந்த ஒரு ஆத்ம திருப்தி தான் வந்து ஆசிரியருக்கு உண்டு. இப்போ அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிள்ளையார் கோயில் ஆண்டியும் அட்ட கிளாஸ் வாத்தியம் ஒன்று. ஏன்னா அவ்வளோ வறுமை அந்த காலத்தில். இன்னைக்கு வந்து நான் என்னுடைய காலத்துலலாம் ஆசிரியர் படிக்க யாரும் வரமாட்டாங்க. 61 1961 தான் நான் வேலைக்கு போனேன். அந்த சமயத்தில் என் கூட இந்த வந்த ஆசிரியர்கள்லாம் பல பணிக்கு போயிட்டாங்க. டெல்லிஷா, யூனிஷா, இன்னைக்கு ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆசிரியர் பணிக்குன்னு விரும்பி வர்றவங்க யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆசிரியர் பணிக்கு விரும்பி வர்றவங்க தான் அதிகமாக. காரணம் ஊதிய உயர்வு. அந்த ஒரு குறிக்கோள் தான். அப்போல்லாம் அந்த குறிக்கோள் கிடையாது. ஒரு சேவை மனப்பான்மையில் தான் ஆசிரியரானவங்க தான் அதிகம். நானும் ஒரு விதிவிலக்கு இல்லை. நான் வந்து ட்ரைனிங் படிப்புள்ள டீச்சர் ட்ரைனிங் படிப்புள்ள எல்டிசி அறிவிப்பு வந்தது. அப்ளிகேஷன் ரொம்ப கொடுத்தேன். ஏன்னா த்ரூ ஹெட் மாஸ்டர்
அப்போ கொடுக்கும்போது அதை வாங்கி பார்த்து டீஸ் போட்டேன். நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா யார் இந்த வேலையை பார்க்குறது? ஆனால் அவர் டீஸ் போட்டதும் ஒரு நன்மையாக தான் வந்துருக்கு. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்திருக்கிறேன். பல மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன். இந்த ஒரே ஒரு ஆசிரியர் இது ஒன்று தான் ஆசிரியர்களுக்கு இப்படிப்பட்ட கூடுதல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும். இந்த நூற்றாண்டு விழா சமயத்தில் நான் இந்த பள்ளி மாணவன் தான். இந்த நூற்றாண்டு விழா சமயத்தில் நான் ஒரு தலைவராக இருந்து இதை முன்னிறுத்தி நடைபெற செய்வது எனக்கு மிகவும் ரொம்ப மகிழ்ச்சி. சார் இந்த பள்ளிக்கூடத்து மாணவர் தான். அதாவது அவர் பார்த்து வளர்ந்தவன் தான் நான். ரொம்ப என்னோட சீனியர். அதனால இந்த ஆசிரியர் பணி என்பது சாதாரண பணி அல்ல. ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பெருமைப்படக்கூடிய பதவி. அதே சமயத்தில் அது பெருமைகள்லாம் யாரால் வருதுன்னா உங்களை போன்ற மாணவர்களால் தான். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக தலைவர் சத்யநாராயணன் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். இந்த மாதிரிலாம் நான் பேச விரும்புகிறேன். சாதாரண பேசணும்னு ஆசைப்படுறேன். நியாயமாக அவளை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பதாமி விஷயம் கூப்பிடணும். என் பிள்ளைங்க மகிழ்ச்சி பார்க்குறதுனால என்னைக்கு நீங்கள் பிள்ளைங்க என்னுடைய முதுமை உடல்நிலைகளை இதற்கு பொறுத்து கொள்ளுங்கள். இந்த பள்ளியில் 92 வயது உள்ள ஒரே மாணவன் நான் தான். தொடக்க பள்ளி இதுதான் என் தொடக்கப்பள்ளி. 3 ஆண்டுகள் தமிழும் பிரெஞ்சும் படித்திருக்கிறேன். பெருமைக்குரிய அரியபுத்திரி வாத்தியார் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தனர். மிகவும் நேர்மையான, மிகவும் தெளிவான, மாணவர்கள் முன்னேற்றத்தில் அக்கறையோடு செய்து கொள்வர். அதற்கடுத்து ஒரு ஆசிரியர் எனக்கு நினைவு. சூரபத்மன் பார்த்திருப்பீர்கள். சூரசம்மாரத்தின் சுப்பிரமணிய வாத்தியார் அவர் பெயர். 2 மீசையை முறுக்கி பட்டை போட்டு சந்தனம் அல்லது குங்குமம் வைத்துக் கொண்டு அவர் பார்த்து ஒரு அப்பு, ஒரு அரை, ஒரு பித்துடாக அவர் யார் தெரியுங்களா? இப்போ எம்எல்ஏகிறார செல்வகணபதி தான் அவர் பேர். விவேகானந்த தாளாளர் அவங்க அப்பா தான். அவர் இந்த பள்ளி அவ்வளோ அருமையாக அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாகி போனதான் அந்த ஆசிரியர் பேர் சொல்ல தெரியல. அதே மாதிரி தலைமை ஆசிரியர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அந்த காலத்தில் யாராரோ வந்துருக்கிறாங்க. ஆதிபோன அண்ணனுடைய ஆதிபோன தலைவர் இருந்தார், அவங்களுடைய மாமா இருந்தார், யாராரோ இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு நினைவு இருக்கிறது அறிவுத்திரு வாத்தியார் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கடுத்து ராஜானம் முழுக்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப உழைச்சார். தன்னுடைய நலன் கருதாது பள்ளிக்கூடத்திற்கு வழி. அதுக்கு அடுத்து எதிர வச்சுக்கின்னு அவரை சொல்லக்கூடாது. இவருடைய நிர்வாகமும் உங்களுக்கு எல்லாருமே நல்ல பிள்ளையா இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்துடைய சிறப்பு ஒரே ஒன்று சொல்றேன். ஏழை பள்ளிக்கூடம்னா இந்த வார்த்தை காதல் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். ஏன்னு கேட்டால் பள்ளிக்கூடத்தோட நான் இன்ன வரைக்கும் 25 ரூபா சம்பளம் வாங்குறேன். ஒரு நாளைக்கு 4 காசு இந்த 3 குடிக்கிறோம். அதில் எவ்வளோ ஒரு மாதத்தில் எவ்வளோ காசு இருக்கிறேன் அது கூட இல்லாத ஒரு சம்பளம். ஒரு காப்பி காசுக்கு வந்து ஒரு வருஷம் கூட 3 வருஷத்தில் 30 காசு, இந்த 12 காசு 3000 ரூபாயில பசிட்டு போடுறாங்க. அரசு வந்து பணம் கொடுக்க மாட்டேன். நிலைமை என்ன இருக்குன்னு
என்ன இருக்குதுன்னு கேட்டால் நூற்றுக்கணக்கான சம்பளம் வாங்கினவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. வெறும் 500, 600, 700, 1000, 2000 இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்பயுமே பணம் நிறுத்துறதுனே கிடையாது. சம்பளம் கொடுக்கணும்னு அங்கே இருக்கிற தலைவர்களோ நாங்கள் சில நேரத்துகளில் பணம் போட்டு அவங்க ஒழுங்காக சம்பளம் அத்தனை பேரும் பணத்துக்காக உழைச்சவங்க கிடையாது, உண்மையாக உழைச்சவங்க. இன்னைக்கு நீங்கள் அவங்களை நினைக்கிறீங்கன்னா அதான் அவங்களை குறைஞ்சாலும் திட்டாலும் போட்டாலும் நம்ம வாத்தியாடுறா அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேரம் கொடுப்போம். அது என்ன சொன்னேன் ஏன்னு கேட்டால் எழுத்தறிவித்தவன் இறைவனாக சொன்னேன். அப்போ நீங்கள் கோயில்களில் அத்தனை சாமிகளையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்பயும் பார்க்குறீங்க. நாராயண சாமி சாமிகள் இல்லைங்களா? இதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த அம்மோடு இந்த வருஷம் சின்ன உங்களை திரும்ப இங்கே பார்த்து நாங்கள் செய்கிறோன்னு வந்து செய்யும்போது சொன்ன மாதிரி நான் உண்மைக்கு பயந்தேன். இந்த பள்ளியோடு ஏழை பள்ளியோடுன்றாங்க, சாதாரண தொழிலாளர்கள் பிள்ளைங்க தான் இங்கே படிக்கிறாங்க. எப்படி பணம் கட்டி எப்படி நடத்துவாங்க? உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு புது வேகம் வந்துடும். உங்களை பார்க்குறது நான் எப்படி வந்து என்ன தெரியுமா, ஆயிரக்கணக்கான மயில்கள் பறந்து என்னுடைய மருத்துவ வசதிக்காக நான் போயிருந்தேன். அங்கே இது மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், நீங்கள் வந்தால் தான் இருக்கணும், சரி உங்களுக்காக தான் டெய்லி வைக்கணும். நான் வற்புறுத்தி சொன்னதுனால நான் வேலையில் முடிச்சிட்டேன். நான் என் வேலை முடிச்சு தான் வந்தேன். இன்னைக்கு காலையில் வரும்போது நேராக நாங்களே உங்களை தான் வந்து பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு வேணாம், பாட்டான் முயற்சியாக இருக்கு. ஒரு யானை இருக்குதுங்களா கோயிலில், அந்த யானைக்கு பகல்ல சாப்பாடு போடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது 10-15 உண்டையை சுற்றி வச்சு உங்களுக்கு உண்டை இருக்கும். அதுக்கு பேர் கவளம்னு பேர். கவளம் பெரிய யானை. அதை எடுத்து அதை மாயில் வச்சு அமுக்கணும். எடுக்கும்போது கொஞ்சம் சிக்கணும், மாயில் வைக்கும்போது கொஞ்சம் சிக்கணும். யானை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நூற்றுக்கணக்கான எறும்புகள் கீழே வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடும். அவங்களை அறியாமல் அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் நினச்சா இந்த பள்ளிக்கூடம் ஒரு நூற்றாண்டு இன்னொரு நூற்றாண்டு கேட்குற மாதிரியோ இல்லை வேற மனசில் இருந்த தெளிவாக சொல்கிறேன். அந்த இந்த உதாரணத்தை மக்களை வச்சுருக்கேன். யானை சாப்பிடும்போது ஒரு சாப்பாடு உள்ள போட்டு சில மருத்துவர்கள் கீழே அதில் 100 யானை குறைக்கிற மாதிரி இந்த ஒரு பள்ளிக்கூடம். ஏழை பள்ளிக்கூடம் இல்லை, வசதிகள் குறைந்த ஒரு பள்ளி. இது நியாயமாக ஏழைகள் பள்ளியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழை பள்ளிக்கூடம் அங்கே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு படித்த முன்னேறினவர்களில் நான் ஆதிமூலான்னு தலைவர் ஆதிமூலம் இருந்தாருங்கள, தங்கமானவர். அவரை மாதிரி கட்டிக்க வேண்டிய கோயில் கட்டி கூட வேண்டிய கோயிலார் ஐயா இருந்தார. அவர் வந்து இந்த குபார அவங்களுடைய நலனையும் கருது கிடையாது. அவ்வளோ சம்பாதிக்கணும். இன்னும் பாசம் பண்ணுறேன், ஆயிரக்கணக்கான உட்காந்து அவருக்கு சம்பாதிக்கக்கூடிய ஆதிமூலம் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு தான். அது மாதிரி நான் வந்து இந்த வேலைக்கு விரும்பி வந்தோம். ஆசிரியர் என்னை பற்றி ஒரே சொல்லிக்கிறேன். நான் 1ஆவதுல இருந்து பக்கத்துறையான்னு சொல்கிறாங்க இல்லை, அது வரைக்கும் நான் கிளாஸ் செஞ்சிடலாம். இங்கே படிச்சு தான் போனோம். இந்த ஊர் பள்ளி காணணும்னா இங்கே வந்து இன்னொரு என்னன்னு இருக்கீங்களா, இந்த சங்கத்தினுடைய சிறப்புள்ள ஒன்று சிறப்பு. இப்போ கல்விக்காகவே இவங்க செய்திருக்கிறாங்க. சரித்திரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அப்போ பணம் அங்கே அதில் முக்கியம். சர்டிஃபிகேட் பிறகு 2 தேர்வு தான் இந்த தமிழ் பிடிச்ச காலத்தில். சர்டிஃபிகேட் இருக்கு, பொம்பளை ஆம்பளை ஒழுங்காக படிச்சு வந்துடுவாங்க. ஆனால் உடனே வயசுக்கு வந்து பொண்ணு இருப்பாங்க. ஆம்பளை பொண்ணு தான் சர்டிஃபிகேட் படிப்போம். அதுக்கப்புறம் பிறகு படிப்பாங்க. இந்த 2த்துக்கும் மாலை நேரத்தில் இங்கே வகுப்பு நடக்கும். காசு கிடையாது, இலவசமாக. அந்த 2லேயும் நான் படிச்சிடறேன். அதுக்கப்புறம் கிட்ட ஒரு நாள் சொன்னேன் கணக்காரிங்க அந்த என்ன சொல்லுவீங்க அந்த அந்த அவங்களுக்கு ஒரு இங்கே வகுப்பு நடக்குது. நம்ம இது இங்கே பார்ப்பாங்க. என்ன பேர் நிலையாமல் ராஜீவ்கண்ணி அப்பா
அவர் இங்கே நடத்தி எத்தனையோ அக்கௌண்ட் இவரால் உருவானவர். இந்த மாதிரி கல்விக்காகவே செய்யணும். இதை விட ஒரு பெரிய செய்தி சொல்கிறேன். வேறத்தான் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். வரலாறு வரலாற்று இருந்தார். அவர் மடுகரை சேர்ந்தவர். இங்கே வந்து ராஜ்யத்தில் தங்கறதுக்கு படிக்கிறதுக்கு இடம் கொடுத்தார். காவலத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தார். அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஃப்ரான்ஸ்லாம் போய் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு ரெயின்போ நகரில் ஒரு மனம் வாங்கி கொடுத்தார். பிள்ளைங்க ரெயின்போ நகரில் நம்ம சொத்து இருக்குது. அதே ஒரு வகுப்பும் கட்டி கொடுத்தார். அவருக்கு நிறைய பிள்ளைங்கிறாங்க. 4 பொண்ணு 4 ஆம்பளை பசங்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் செய்தார். இன்னைக்கு பரவாயில்ல கடைசி பேருக்கே நினைக்கக்கூடிய மாதிரி அவர் செய்து கொடுத்தார். இந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தே இருந்துவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒன்று என்ன பற்றி சொல்லிக்கிறான், அங்கே படித்ததனுடைய விளைவு தான் நான் வந்து ஆசிரியராக போகும்போது நான் 2 தடவை கொடுக்குறேன். 2 தடவை கொடுத்தோன்னா பெருமை சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் 10 பேர் தர மாட்டாங்க. தமிழ் பெருவாக பிரிச்சு பெருவாக 5 பேர் 6 பேர் மேலே பண்ணேன். அதில் அடியே வெற்றி செமினாரில் தமிழே கிடையாது. நான் தமிழ் தனியாக படித்து தமிழ் துறையை தேர்ந்தேன். அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்க இருந்த சாமியார் வெள்ளைக்கார சாமியார் பொலிஸ் ஃபாதர் பேர் அந்த வருஷத்தை நோட்டு எடுத்து வெற்றி செமினார் வரலாற்று முதலாக தமிழ் துறையை கொடுத்த ஒரே மாநிலம் என் தெரியுது. ஆனால் போய் என்ன தெரியுமா, படிப்புல சும்மா இருந்து எக்ஸலண்ட் போட்டு எடுத்துட்டு நடுமுறைக்கெல்லாம் போட்டு படிப்பில் வந்து பசாப் நாங்கள் ஆவரேஜ் மாதிரி தான் இருந்தால் செட்டிங் வச்சுக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்னை வந்து நான் வந்து எனக்கு கல்லூரின்னு பார்த்தா நான் 4 கல்லூரியில் வேலை செஞ்சோம். கல்வி காலையில் வேலை செஞ்சுக்கிறேன். இதில் கல்லூரி காரைக்காலில் வேலை செஞ்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பெச்சி செமினாரே ஒரு கல்லூரி தான். அதுக்கு அந்த காலத்தில் பெச்சி செமினார் என்ன பேர், பெச்சி செமினார் காலேஜுன்னு தான் அதுக்கு பேர். இப்போ பெரிய பெரிய ஆள் அந்த காலத்தில் பெரும்பாலும் திருத்தவர்கள்லாம் ராஜா இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஒரு போனவங்கலாம் அங்கே படித்தவங்க தான். லேட்டின் படிக்க மாட்டாங்க, தமிழ் படிக்க மாட்டாங்க, லேட்டின் தான் படிப்பாங்க. லேட்டின் 4 மொழி படிப்பாங்க. படிச்சுட்டு நல்ல நிலைக்கு போகணும். அந்த பள்ளிகளில் வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அங்கே வந்து எனக்கு வந்து இது 10ன்னு சொன்னாங்க. என்னுடைய கல்வி தகுதி பிறகு மட்டும் 10 அப்படின்னு புலவர் 10 பீரியட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரிச்சு தகுதி ஒன்று அலியான்ஸில் பெருமை சொல்ல நிறைய இல்லை. அலியான்ஸில் டிப்ளம் சுப்பீரியர் அப்படின்னு ஒரு டிகிரி. நான் 15 வருஷம் தமிழ் படிக்காது. 55 படித்து வேலைக்கு கொடுத்தோம். 52 60 வரைக்கும் நம்ம பிரித்து படிச்சிருக்கேன். அந்த 40வது வயசில் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் நான் பக்கத்தில் அதனால தான் என்னை வந்து பக்கலோடைய கிளாஸுக்கே நான் எக்ஸாமினேட்டர் வச்சுருக்கிறேன். சார் கேள்வி தயாரிச்சிருக்கிறேன். எனக்கு நல்ல பேர் இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாலியை வந்தது அதனுடைய அடிப்படையில் தான். அதுக்கு காரணம் தாவித சார் பெரிய தெரிஞ்சு அவர் எனக்கு வாத்தியார் இருந்தார். படிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு 9 மாதம் 8 மாதம் வாத்தியார் இருந்தார். அவர் சொன்னார், ஒரு நாள் 2 மணிக்கு தெரிஞ்சு சும்மா இருக்கு ஏதாச்சும் அவர் சொன்னதுனால தான் என்னோட எழுதிய 43 கொடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் வச்சுட்டுக்கிறான். ஆனால் நேராக நமக்கு இருந்து வந்ததுனால இல்லை, உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். பள்ளிக்கூடம் கேட்டுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன ஆக்குறது இந்த பள்ளிக்கூடம் கூட சொன்னது எதுக்குன்னா, சொசைட்டினுடைய அந்த விதையை தான் வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். எந்த பள்ளிக்கூடம் பிள்ளைகள் படிக்க வச்சாலும் பள்ளிக்கூடத்தை நினச்சி வந்து இப்போ சரிங்க பாருங்கள், உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னு கேட்டு அவன் வேலையை பார்த்து போகிற நேரத்தில் இப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தது இப்படியா அதான் சொல்லுவார் கோட்டுக்காரு. ஒரு செய்தியை சக்தி இருக்குது. நீங்கள் யாரும் போய் பணம் கேட்காதீங்க, தானாக வருவாங்க. இது வரைக்கும் யாரும் நாங்கள்லாம் நன்கொடையில் வெளியே போனதே கிடையாது. யாராவது சொல்லியிருப்பாங்களா கேட்டுப்பாரு. இந்த தடவை நீங்கள்லாம் முயன்றதுனால இது ஒரு பெரிய சாதாரண இந்த கூட்டமே இவ்வளோ செலவு பண்ணி செய்யும் போது கம்பெனி விழா கம்பெனி கழகத்தில் நம்ம நடத்துறது இதை விட பிரமாதமாக இருக்கணும். ஊரே பேச மனதோட வாழ்த்துறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருங்க, எல்லாம் முன்னேறுங்க, நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா செலவு பண்ணுங்க, பிள்ளைங்களை நல்லா சந்தோஷமாக நல்லா அந்த கவலை
பாடம் சொன்னேன். அது எனக்கு என்னோட கும்பல் ஒன்றும் இல்லை. அதை நினைச்சு பள்ளிக்கூடத்தையே பேசணும், மேடம் பேசலாம் பேசணும். எனக்கு ஒரு நாள் இருக்கு. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை நான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவிச்சு ஐயா வரும்போது சொன்னாங்க, உங்களெல்லாம் பார்த்தது 10 வயசு குறைஞ்சி போச்சு பார்த்துறாங்க, எனக்கு ஸ்டிக்கே தேவையில்லை, நான் தனியாக நடந்து வருவேன்னு சொன்னேன். மதிப்புக்குரிய ஆசிரியர் சரவணா டீச்சர் அவர்களை மேலே பார்க்கிறேன். அப்படியே போட்டோ பாருங்க. டீச்சர் ஒரு சில வார்த்தைகள் உட்கார வச்சு பேசுறோம். நடந்து வரும் இல்லை. அதை நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்க தான் நல்லா இருக்கணும். எங்க பிள்ளைங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆசையா, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். என் சொந்த பிள்ளைங்களோட நீங்க அதிகமாக அன்பான பிள்ளைங்க, நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், குடும்பத்தோட நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை. அதே இடத்துல என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய அருமையான ஆசிரியர்களை நான் ரொம்ப 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 நேசிக்கிறேன். ஏன்னா மறக்காம எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாமே தவறாம வந்திருக்காங்க. நான் சென்னையில வந்தேன்னா வரும்போது நான் புறப்படும் போது 5 மணிக்கு புறப்படும் போது ஒரே கஷ்டம். அந்த டிரைவர் ஒரே ஓட்டமா ஓட்ட சொல்லி நான் கண்டிப்பா மழை, பயங்கர மழை. கண்டிப்பா நான் அந்த ஃபங்க்ஷன்ல தலையிடணும், பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஆசிரியர்கள் பார்க்கணும். பேர் ஞாபகம் இல்லை, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனுஷங்களாம் நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். இங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸ் அனைவரும் நல்லா இருக்கணும். மறக்க மாட்டேன். தேங்க்யூ. நன்றி டீச்சர். அடுத்து இந்த அலுமினியம் இது வந்து கோல்டனா தான் எனக்கு தெரியுது, அலுமினியமா தெரியல. கிடைக்கவே கிடைக்காது. அதனால வந்து எனக்கு வந்து பேசும்போதே வந்து என்ன சொல்லலாம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இது எந்த யாருக்குமே கிடைச்சிருக்காது. பிள்ளைங்களும் வந்து ரொம்ப இப்போ இருக்கிற பிள்ளைங்களோட இந்த பிள்ளைங்களோட நினைக்கும் போது மலை உச்சியில நாங்கள் நிற்கிற மாதிரி உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஃபேமிலி எப்படி மேலும் மேலும் வளர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இதே மாதிரி நிறைய பேட்சுகள் அலுமினியம் செய்யணும். நல்ல உட்டாணி இதுக்கு போகிற லெவலுக்கு பல பேட்சுகள் வந்து நமக்கு இந்த மாதிரி செஞ்சாங்க. நமக்குனாக்க எங்களுக்கு இல்லை, இந்த ஸ்கூலுக்கு செய்யணுன்றதுக்கு நான் சொல்றேன். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இங்கே வேலை செய்யற எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் கடைசி வரைக்கும் சந்தோஷத்தோட இருக்கணும். நன்றி.
டீச்சர் ஒரு 2 வார்த்தைகள். அதிக சிரமப்படுத்த டீச்சருக்கு எனர்ஜி நிறைய இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் சற்று சிரமப்படுகிறேன். இப்போ இருக்கேன். ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். இந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து அழைப்பு கொடுத்தார். அப்பொழுது எனக்கு சுதாகரை மட்டும்தான் தெரிஞ்சது, மீதி பேரெல்லாம் அடையாளம் எனக்கு தெரியல. ஆனால் அவர்கிட்ட சொல்லும் போது என்னால் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனந்தமா இருந்தது. அதுக்கும் வந்து ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, ரெக்கை கட்டி பாருங்க இது மனசு, அந்த மனசு அந்த ஆனந்தத்துக்கு எனக்கு அளவே இல்லை. அன்றைய நாள் முழுக்க எனக்கு நைட் தூக்கமே வரல. ஏன்னா இந்த பிள்ளைங்கன்னா 28 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 2 மாமாங்கம் போய் நம்மளை நினைச்சு கூப்பிட்டு, அதுவும் இல்லம் தேடி வந்து கூப்பிட்டு வந்து இந்த அளவு ஒரு சிறப்பு செய்யறாங்கன்னா அது எப்பேற்பட்ட பகவானுடைய கிருபை. அது அவர்களுடைய உள்ளத்துல இந்த ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது எங்களுடைய முயற்சியில இந்த ஸ்தாபனத்தை நிர்வகிச்சாங்க இல்லைங்களா, ஆரம்பித்தவர்கள் அவர்களுடைய ஆன்மாக்களின் சக்தி தான் நீங்களும் மறக்க கூடாது. அது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அடுத்தது ஒரு சில வார்த்தைகள், என்ன டீச்சர் மாதிரியே பேசுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில நீங்க நல்லா படிச்சு நல்ல நிலையில வரணும், மேலும் மேலும் உயரணும். அதுக்காக ஒரு 5 வாக்கியங்கள் மட்டும் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க வேண்டியது 5 Ds. 5 Ds, 5 D. 1, எந்த இடையிலும் நீங்க ஒழுக்கத்தை விடக்கூடாது. டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் டி இஸ் டிசிப்ளின். செகண்ட் டி டிவோஷன். அதுதான் அன்பினும் அருமருந்து. உங்களையும் வாழ வைக்கும், உங்களை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கும். அப்படி சார்ந்தவர்களை வாழ வைக்கிறதுனால சமுதாயம் மேம்படும். ஔவையாருடைய ஒரு பாடல் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க புவனேஸ்வரி வந்துருக்குதா? சரி, அது அப்படியே இருக்கட்டும். அது போனால் டாபிக் பெருசாக போயிடும். அடுத்த டி வந்து டெசிஷன். உங்களுடைய குறிக்கோள். குதிரைக்கு எப்படி சேணம் கட்டணுமா, எப்படி நேராக தான் போகும். அதுக்கு ஏன் சேணம் கட்டுறாங்க தெரியுமா? அதனுடைய மைண்டு டைவர்ட் ஆகக்கூடாது. அப்போ தேர்ட் டி டிசிப்ளின். எல்லாரும் எடுக்கலாம், அன்பா இருக்கணும். அந்த அன்பனும் கடலில் நாம நீச்சல் அடிக்கணும் இல்லையா? அப்போ டிவோஷனோட இருக்கணும். அப்போ டிவோஷன் மட்டும் இருந்தால் போதுமோ? பத்தாது. அதுக்கு ஒரு ஷிப்பு தேவை. அது என்ன தெரியுமோ? வர்ஷிப் இல்லையா? வர்ஷிப். நாம் வர்ஷிப் பண்ணால் நமக்கு லார்ட்ஷிப் கிடைக்கும். லார்ட்ஷிப் கடவுளை அடையலாம். ஏதோ போட்டு குழப்பி போட்டு உடனே போட்டுறேன்னு நினைக்கிறேன். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் சகல விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பாக நீடூழி வாழணும். நீங்கள் இந்த பள்ளிக்கு இந்த தொண்டு செய்தது மட்டும் போதாது, எங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த அளவுக்கு பெருமைப்படுத்துறீங்க. உங்களுடைய இல்லங்களில் மகிழ்ச்சி என்றென்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய உள்ளங்கள் மனம் மகிழ்ந்து உங்களை வாழ்த்துகிறோம். வாழ்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நந்தவனத்து சொந்தக்காரனா நந்தகுமார் அவர்களை அழைக்கிறோம்.
வணக்கம். நான் சொல்ல வேண்டியது அத்தனை பேரும் அவங்களோட எண்ணங்களை எல்லாம் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட் அண்ட் அட் த சேம் டைம் திருப்பதின்னு சொன்னோன்னா யார் ரமேஷ் தம்பியாப்பா வானோன்னா அவன் வாஸ் வெரி மச் அப்சண்ட். ஐ டோன்ட் நோ வெதர் அவனுக்கு என்ன ஞாபகம் இருந்ததும் போக யோசனை பண்ணிக்கிட்டு எனக்கு திருப்பதி நீ என்ன வாழ்த்தனம் பண்ண எப்படி அங்கே மேலே கிரவுண்ட்லேருந்து வர்றது எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துருவாங்கன்னா அடுத்த செகண்ட் அடுத்த நாள் உள்ள நுழைவும் எனக்கு அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் அதே இதுலேயே அதே எண்ணம் அதே இது தூக்கம் வரல. திருப்பி ஸ்கூலு இந்த லைஃப் திருப்பி வருமா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது. பசங்களை கூப்பிட்டு இவ்வளோ பெருமை பண்ணி யாருமே இவ்வளோ அன்பு இல்லை இவ்வளோ அன்பாக கூப்பிட்டு நம்ம மதிச்சு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா தேங்க்யூ டீச்சர். டீச்சருடைய சிறப்பு பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பிடி பெண்ட் எடுத்துருவாங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டீச்சர் ஒரு சில வார்த்தைகள். மேடையில் வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் எனது அன்பிற்குரிய முன்னாள் இப்போதைய செக்ரட்டரி அவர்களுக்கும் துணை சாரி ஏன்னா தலைமை பண்பு என்பது எல்லோருக்கும் வந்து விடாது. அந்த வகையில் பார்க்கும்போது இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவரும் சரி துணை தலைவரும் சரி அப்போது எங்களை வழி நடத்திய தலைமை ஆசிரியர்களும் சரி இப்போது இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரும் சரி அன்பு, இந்த அன்பு என்ற ஆணிவேரில் தான் இந்த பள்ளி சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன்னா ஏராளமான ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆத்மாக்கள் நம்மை வழிநடத்தும். இந்த அலுமினியம் என்பது சாதாரணமாக எல்லோராலும் நடத்திவிட முடியாத ஒன்று. முன்னாள் மாணவர்கள் என்று சொல்வதை விட எனது மாணவர்கள் நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்ட அன்றே மகிழ்ச்சி. எப்படி இருந்தாலும் இதை போய் கலந்துக்கணும், என்ன சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு வந்தனால் 1980 இந்த ஸ்கூல்ல நான் உடற்கல்வி ஆசிரியராக பணிக்கு அமர்ந்தேன். அப்போ என்னுடைய சம்பளம் 35 ரூபாய். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற நோக்கத்தோடு வந்ததால் அந்த 35 ரூபாய் எங்களுக்கு ஒரு பெரிய காரியமாகவே தெரியவில்லை. அந்த ஒரு கவர்ல போட்டு கொடுப்பாங்க, அது கொண்டு போய் வாங்கி வச்சிடுவோம். நானும் டீச்சரும் 2 பேரும் ஒரே நாளில் அப்பாயின்மெண்ட் லதா டீச்சர். எங்கள் 2 பேருக்கும் இன்டர்வியூ கிடையாது. இந்த ஸ்கூலுக்குள்ள நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் 15 பேர் வந்திருப்பாங்க. அவர்கள் உங்களை பரீட்சித்து அதில் நீங்கள் அவர்களுடைய மனசுக்கு சரி
இவங்க சரியா செய்வாங்கன்னு ஒப்புதல் கிடைத்தால் ஒழிய இந்த ஸ்கூலுக்குள்ள வர முடியாது. அந்த பட்சத்துல நாங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா அதுல நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, ஸ்கூலுக்குள்ள வந்த பிறகு குடும்பம், குழந்தைகள், கணவர் எல்லாரையும் மறந்துட்டோம். ஏன்னா ஏப்ரல் மேல கூட இங்க வேலை செய்வோம். அப்போ இவர் ராஜாராம் சார் எங்களை கூப்பிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க கேன்வாஷிங் சொல்லிட்டு அந்த இது வரலான்னு போட்டு காலைல 8 மணிக்கு வருவோம். இங்க இருந்து போய் ஒவ்வொரு வீடா போய் பிள்ளைங்களை சேர்றதுக்கு கூப்பிட்டு வருவோம். அப்போ இருந்த நிலைமை வேறு. அப்ப எங்களுடைய அர்ப்பணிப்பு அதிகம். இன்று இந்த நிகழ்வு நடக்கும்போது பாரதியாருடைய பிறந்த நாள் 11/12/1882 பிறந்திருக்கார். அவர் ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னார், அவர் விடுதலைக்காக பாடுபட்டவர். அது மட்டுமல்ல, நம்ம பாண்டிச்சேரியில் தங்கி இருந்து அனைத்தையும் செய்தவர். அவருடைய நினைவாக இதுல விசையுறும் பந்தினை போல் பந்தயத்தை சதத்திற்கு நம்ம தப்பணும். உள்ளம் விரும்பியபடி செல்லும் நசியுரா மனம் கேட்டேன். அதாவது மனம் இங்க அங்க அலைப்பாய்ந்து அது இதுன்னு பல இடத்துல போகாம ஒரே நிலையில் நின்று இருக்கக்கூடிய மனம் கேட்டேன். அசைவுரா, எதுக்கும் அசைவு கொடுக்கக்கூடாது. கரெக்டா ஸ்டபனா எது மாதிரி நின்றடும். அது மாதிரி மனம். அது மட்டுமல்ல, எந்த பக்கமும் போகாமல் மதிக்கேன். ஒன்று மனம் எது நிற்கிறதோ அதன்படி சரி என்ற ஆணைக்குழு அந்த பாரதியார் அவர்கள் இறைவனிடம் வேண்டுகிறார். அதே நிலையில் என்று நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது. அதுக்கு அடுத்தபடியாக கடைசியில ஒருவரே சொல்லுவாரு, நசிவுரா, நசிந்து போகாமல் இருக்கக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய நேர்வழியில் நீ செல்வாயானால் உனக்கு உயர்வு கிடைக்கும். அது யாரும் நீ கொடுத்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுக்கவும் முடியாது. அவர்களுடைய செயல்தான் உயர்த்தும். அது மாதிரி நீங்க எல்லாரும் நல்ல முறையில செய்து காட்டி இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கீங்க. அந்த உயர்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உயர்வு மேலே நோக்கி தான் போக வேண்டும், கீழே இறங்கக்கூடாது. அப்படி ஒரு நிலையை உயர்த்தி கொள்ளும் உங்கள் எல்லோருடைய அன்பு மழையில் நனைந்து இன்று இந்த ஒரு சில வார்த்தைகள் சொல்ல அனுமதி கொடுத்த அனைவருக்கும் பெரும் மகிழ்வையும் அன்பையும் பாராட்டுதலையும் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி டீச்சர், நன்றி. அடுத்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும், அதாவது திறமைகள் இருக்கும், பதிஞ்சிருக்கும். அதை வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம்.
அது ஒரு டீச்சரால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த வகையில் நான் வந்து மீனாட்சி டீச்சர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க தான் நமக்கு வந்து டிராயிங் டீச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு இருக்க ஒவ்வொரு மாணவர்களோட கலையுடைய இதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு அவங்க உறுதுணையாக இருந்தாங்கன்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாலமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாலமுருகன் மன்னிச்சுக்குமா மேடைக்கு அப்புறம் சாரி ப்ரொஃபஸர் பாலமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டீச்சர் ஒரு சில வார்த்தைகள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். உள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் எனதுடன் பணிபுரிந்த ஆசிரியர் பெருமாள் அனைவருக்கும் நான் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்தப்போ ஒரு 2-3 ஆசிரியர்கள் தான் இன்னி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு 3 சப்ஜெக்ட் தான் இருக்கும். இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது பிள்ளைங்களாம் சொன்னாங்க, நீங்கள் அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்க. எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. இந்த அளவுக்கு எப்படி உங்களாலெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு நான் கேட்டேங்க. அதனால் என்னை கூட்டி இந்த அளவுக்கு பெருமைப்படுத்துறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுறதுலே எனக்கு ஒன்றும் தெரியல, வார்த்தைகள் வரமாட்டேங்குது. நீங்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் சிறந்து வரணும். கூடவே இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கும் பாடுபடணும்னு என்னுடைய அன்பு வேண்டுகோளை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி டீச்சர், நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக மதிப்புக்குரிய அரசியல் செல்வாக்கு, அரசியல் பலம் மிகுந்த பின்னணி பலம் கொண்ட ராஜாராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு திரு நாராயணசாமி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஜாராம் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். பாருங்க ஐயா, சரிங்க. நமக்கு அரசியல் பலமும் வேணும், அப்பதான் முன்னேற முடியும். அரசியல் பலம் ஒரு சில வார்த்தைகள் ஐயா. எல்லோருக்கும் நண்பகல் வணக்கம். இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் அவர்களுக்கும், முன்னாள் தலைமை ஆசிரியர் இருவருக்கும், பின்னால் தலைமை ஆசிரியருக்கும், என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும், என் மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் என் வணக்கம். என்ன பேசுவது எனக்கு தெரியவில்லை. வார்த்தைகள் தடுமாறுகின்றன. ஆனால் எதையாவது பேசித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஐ வாண்ட் எஸ்கேப். ஐ நோ வெரி வெல். இந்த விழா, நீங்கள் எடுக்கும் இந்த விழா, இது விழாவல்ல. நாங்கள் வீழாது சோராது இன்னும் பணியாற்ற எங்களை ஊக்கப்படுத்தும். அதனால் இது விழாவல்ல. இங்கு
நன்றி சொல்ல நாவாய் இல்லாமல், நாவாய்னா படகு, நதி மாணவ சமுதாயம், நதினா மாணவ சமுதாயம். ஒரு நதி நாவாய் இல்லாமல் நன்றி சொல்ல கடலை நோக்கி இங்கே வந்திருக்கிறது. கடல் ஆசிரியர். விண்மீன்கள் தனக்கு வெளிச்சத்தை கொடுத்த அந்த பகலவனுக்கு பட்டன வணக்கம் சொல்ல இங்கே ஓடோடி வந்திருக்கிறது. நான் அரியாசனம் அமராதவன். நான் கவர்மெண்ட் வேலை சொன்னேன். நான் அரியாசனம் அமராதவன். ஆனால் அரியாசனம், அரியாசனம் innocent people, ignorant people, whatever meaning you take. நான் அரியாசனம் அமராதவன். ஆனால் அரியாசனம் அரியணை ஏறிட ஆசைப்பட்டதுண்டு. ஏன் தெரியுமா? அதுதான் என் இதய சிம்மாசனம், அதுவே எனக்கு சரியாசனம். எனக்கு அது முழுமையாக தெரியும். இந்த பள்ளிக்கூடம் சாதாரண பள்ளிக்கூடம் அல்ல. இது ஒரு பொன்னை போல் மின்னக்கூடிய பள்ளி. இதனுடைய புகழ், இதனுடைய பெருமை, இதனுடைய கீர்த்தி நிறைய பேருக்கு தெரியவில்லை. நீங்கள் இங்கே முன்னோடியாக இருக்கிறீர்கள். உங்களால் இந்த பள்ளி அடையாளப்படுத்த போகிறது. நாங்கள் வரைந்த வானவில் நீங்கள். இங்கே அந்த அழகான வானவில் தனக்கு அழகூட்டிய வண்ணங்களுக்கு வணக்கம் சொல்ல இங்கே வருகை தந்திருக்கிறது. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. நாங்கள் அடித்திருப்போம், இல்லை, சத்தியமாக அடித்திருப்போம், அது உண்மை. ஆனால் அந்த அடிதான் இந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவன் உங்களுக்கு ஆசிரியராக இருப்பதற்கு எங்களை படித்திருக்கிறான். அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இப்படிப்பட்ட மாணவ செல்வத்தை மாணவ சமுதாயத்திற்கு ஒரு ஆசிரியராக இருப்பதை விட வேறு என்ன பேர் வேண்டும்? Because a teacher is one who make a student to be a good citizen. ஒரு நல்ல குடிமகனாக உருவாக்குவது ஒரு ஆசிரியரால் மட்டுமே முடியும். ஒரு நல்ல ஆசிரியர் மட்டுமே ஒரு நல்ல குடிமகனை உருவாக்க முடியும். அந்த வகையிலே we are so much proud. அது மட்டுமல்ல, இந்த நூற்றாண்டு விழா இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்பட இருக்கிறது. நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகின்ற இன்னும் சில தினங்களுக்கு முன்னால் நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டது போல ஒரு நல்ல, இன்னைக்கு சங்கடர சேர்த்தி கரெக்ட் நினைக்கிறேன், நீ சங்கடர சேர்த்தி முகூர்த்த நாள், இன்னைக்கு நல்ல அருமையா கால்கோள் விழா மாதிரி நட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக எதிர்வரக்கூடிய இந்த நூற்றாண்டு விழாவையும் சிறப்பாக நாங்கள் உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவருடைய ஆதரவோடு பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு என்னோடு பணியாற்றி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடும் நிச்சயமாக அந்த விழாவை, பொன் விழாவை வெற்றி விழாவாக கண்டிப்பாக இறைவனுடைய திருவருளால் கொண்டாடுவோம் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது எங்களுக்கு சாத்தியமாகும் என்பதும் எனக்கு தெரிந்த நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்புக்கு இன்னும் நிறையவே பேச இருக்கிறாங்க. அதனால் நான் அதிகமாக பேசுறதில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டூ மச் பிகாஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேணான்டா நான் பத்தியா அதான் வருது எனக்கு. வேணான்னு நான் சொன்னேன், வேணான் யூ டு டாக் அப்படின்ட்டாங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, நீங்கள் உங்களுடைய சேவை இந்த பள்ளிக்கு என்றும் தேவை. உங்களுடைய தொண்டு இந்த பள்ளிக்கு நிச்சயம் உண்டு. அதனால் ஆண்டவன் அருள் உமக்குண்டு. நன்றி என்ற சொல்லை
உங்களுக்கு காணிக்கையாக்கி முருகா என்ற மூன்றெழுத்தால் மீண்டும் அந்த நன்றியை உங்களுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக சிவசங்கர் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதன் காரணமாக அவர் சார்பாக அவருடைய குடும்பத்தார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்களும் முன்னாள் மாணவி தானே சிவசங்கர். சிவராஜ். ஓகே. மதிப்புக்குரிய கீதாலட்சுமி டீச்சர் அவர்களை மேடை கிடைக்கணும். வாங்க சார். எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ திக்குமுக்கு ஆட வச்சுட்டீங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். அதுவும் சுதாகர் போது என்னோட பையன் பேரும் சுதர்ஷன். சுதான் தான் கூப்பிடுவேன். அவனே சுதான் தான் கூப்பிடுவேன்னா ஆனால் அவனை மறக்கவே முடியாது கடைசி வரைக்கும். என்னால் என்ன பேசுனே தெரியும். நீங்கள் எல்லாரும் நீடூழி வாழணும், எந்த நோய்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு. ஆண்டவனுக்காக நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக சதீஷ் செந்தில்குமார் அவர்களை மேடை கிடைக்கும். சதீஷ் செந்தில்குமார் மதிப்புக்குரிய தனலட்சுமி டீச்சர் அவர்களை மேடை கிடைக்கும். கரகோஷங்கள். நன்றி செந்தில்குமார், சதீஷ் அவர்களே. டீச்சர் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏதோ எங்கே இருக்கிறோன்னே தெரியல. ஏதோ ரக்கடி எங்கோ பறக்கிற மாதிரிலாம் இருக்குது ஃப்ளைட்டில். காசே இல்லாமல் ஃப்ளைட்டில் விசா இல்லாமல் நீங்கள் எல்லாரையும் ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது இன்னும் தெரியல. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது பழைய மாணவர்களை பார்த்துருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் மாணவர்களாலே பிடிக்கல, படிக்க சொன்னால் பிடிக்கல. அப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் இவ்வளோ ஒரு ஞாபகமாக வச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு இவ்வளோ சிறப்பாக இத்தனை 1.5 மாதம் கிட்டத்தட்ட 2 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் ரொம்ப அல்லாது உழைச்சிருக்கு. நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது. நம்ம சொசிக்க பள்ளி சொசிக்க கோயில் தான் சொல்லுவாங்க. தலைவர் தான் சொல்லியிருக்காங்க எல்லாம் நம்ம கோயில் தான், இது ஸ்கூல் கிடையாது. இப்போ இந்த கோயிலில் நல்ல ஆத்மாக்கள்லாம் சித்தர்கள் போல உலாவிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தான் உங்களெல்லாம் அழைச்சி இந்த ஸ்கூலுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட வைத்தார்கள் தான் எனக்கு தோணும். இதோட நிறுத்தி விடாமல் மேலும் மேலும் நம்ம பள்ளிக்கு நீங்கள்லாம் பெருமை சேர்க்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பழைய டீச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு யாருமே பார்க்க முடியாமல் இப்போ பார்க்கறதுக்கு எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம லைஃப் இஸ் வெரி ஷார்ட் தான். இந்த ஷார்ட்டான பீரியடில் நம்ம எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் 2 நாளைக்கு பசியே அடங்கி போச்சு. பசிக்காது போல் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுனா கூட ரொம்ப மாணவர்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே 9th board பேட்ச் அலுமினியன்றதை விட 9th board பேட்ச் பிளாட்டினம்லேயே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆயுளோட ஆரோக்கியத்தோடு வாழணும். மேலும் மேலும் நம்ம பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும். இதோட விட்டு விடாமல் நிறைய அடிக்கடி நம்ம பள்ளியோடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள்லாம் உதவிங்கன்ட்டு நான் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டீச்சர். கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்.
பசி அடங்கிடுச்சுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா இப்போதான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. There are a lot of items now lined up in queue. Okay, next. அடுத்ததாக கோபாலகிருஷ்ணன் அண்ட் கணேஷ் அவர்களை அழைக்கிறோம். ராஜா அவர்களையும் கணேஷ் அவர்களையும் அழைக்க வைக்கிறோம். கணேஷ். மதிப்புக்குரிய ராஜேஸ்வரி டீச்சர் அவர்களையும் அழைக்க அழைக்கிறோம். இந்த வணக்கத்தை வந்து என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஃபோனில் பேசிப்போம், ஆனால் யாரையும் நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நேரடியாக பார்க்குற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. என்னதான் நாங்கள் வந்து ஃபோனில் பேசினாலும் எங்கள் மனசில் இருக்கிறதுல பகிர்ந்துக்கினாலும் நேராக அவங்க தோற்றத்தை பார்க்குறோம் பாருங்க, அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி தான் வெளியே சொல்கிறதுன்னே தெரியல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நல்லது. நீங்களும் வந்து நான் இங்கே பார்த்ததுலேருந்து இந்த 1 மந்த்தாக நம்ம சுதாகர், திருப்பதி இவங்கெல்லாம் தினந்தோறும் ஸ்கூலுக்கு வந்து சார்கிட்ட இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு வந்து கேட்டு ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் செஞ்சதுக்கு மிக்க நன்றி. இந்த தருணத்தை வந்து நான் வாழ்க்கையில் எப்போதும் மறக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன், நீங்கள் வெளியே போகிறீங்க, நான் தான் வந்து லாஸ்ட்டு. அதனால் என்னையும் கூப்பிட்டு மரியாதை செலுத்துறதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிப்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தினர், பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு இறைவனிடம் நாங்கள் எல்லாரோட சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டீச்சர், நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கட்டுமஸ்தான் பிரேம்குமார். நன்றி. சார், 2 வார்த்தைகள் மேடைகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்ன சொல்றது தெரியல விஷயம். என்னையும் வந்து சில ஆசிரியராக நினைச்சு பழைய மாணவர்கள் ஞாபகம் வச்சிருந்து ஆக்சுவலுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ சில பேர் நான் வேலைக்கு வந்து 32 வருஷம் ஆகிடுச்சு. ஒரு நிகழ்ச்சியில் கூட நான் பேசுனதில்லை பெரும்பாலும். ஏன்னா எப்பயும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான். அந்த ஆக்ஷன் வந்து பின்னாடி இருந்தால் அரேஞ்ச் பண்ணுறதோட சரி. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ரொம்ப நன்றி, வணக்கம். சார் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லியிருக்காரு, ஆனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எவ்வளோ பவர்ஃபுல்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஆட்சி மாற்றமே ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் நடக்குது. தேங்க்யூ சார். அடுத்ததாக மதிப்புக்குரிய அறிவியல் ஆசிரியர் செல்வராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கோபி அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். செல்வராஜ் சார் வந்து நாங்களாம் பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்றது, very smart and very energetic and more powerful.
சார் ஒரு சில வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நிறைய பேர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயஸில் வந்து இனிமேல் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு வைக்கிறது ரொம்ப பழங்காலத்து முறை. இப்போ யாரும் தான் வைக்கிறது கிடையாது. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வேணும் சார். என்னப்பா நீ அந்த காலத்துக்கு போயிட்ட அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நம்ம பாரம்பரியத்தை விட்டுக்க கூடாது, அதான் சரி கொஞ்சம் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வேணும் சார் கேட்டேன். அதை எடுத்து வந்து அது எப்படி பண்ணணும், அழகு பண்ணி, அதாவது அந்த பழங்காலத்தை இதை வந்து விட்டு போகக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து நான் சொன்னதுக்கு வந்து அது ஈடு கொடுத்து சார் முயற்சி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து செட்டப் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் எப்பயுமே நான் மூத்த தலைவர் தான் ஃபர்ஸ்ட் வணங்குவேன். மூத்த தலைவர் எங்களுடைய ஸ்கூல் இன்ஸ்பெக்டர்னா அவர் தான். அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் தாளாளர் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் டைம் இல்லை அப்படி இருக்குமா, என்னுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர், நீண்ட காலம் எங்களுடன் பணியாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர், அவரை மறக்க முடியாது, யாருமே மறக்க முடியாது. ஏன்னா நீண்ட காலமாக ஒர்க் பண்ணுறாரு, நம்ம கூட ஒர்க் பண்ணாரு, எல்லாரும் வழிகாட்டினாங்க அவர்களையும். அதன் பிறகு ஒரு 1.5 நம்முடைய தங்கவேல் ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர் தான். அவர் கணித மேடை தான். ஏன்னா சுருங்க சொல்லி விளங்க வைக்க ஒரு கணித மேடை யாருன்னா நம்ம தங்கவேல் ஐயா. அவருக்கு வணங்குகின்றேன். தற்போதைய ஹெட் மாஸ்டர் மிக வேகமாக துரிதமாக செயல்படக்கூடியவர். எந்த ஒரு வேலை இருந்தாலும் அன்றைக்கே அப்பயே முக்கியம். யாரை எப்படி வேலை வாங்கணும் கரெக்டாக எல்லாமே செய்கிறாரு, நல்லா பிளான் பண்ணி செய்கிறாரு. மேக்ஸ் வாத்தியார்னா கரெக்டாக பிளான் பண்ணுறாரு, எல்லா செயல்லையும் கரெக்டாக பிளான் பண்ணி ஒழுங்காக செய்கிறாரு. இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, நூற்றாண்டு விழா அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அவர் தலைமையில் நடக்கிறதுக்கும் நம்மளுடைய தலைவருடைய தலைமையிலையும் துணைத் தலைவருடைய தலைமையிலையும் நடக்கிறதுக்கு. ஏன்னா எங்களுடைய வழிகாட்டி யாருன்னா அந்த துணைத் தலைவர் தான். எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு இருக்காங்க, அவங்க தான். அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பான மாணவர்கள், மிக அன்பான மாணவர்கள் சொல்லலாம் இந்த பேட்ச் நம்பர். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ப்ரோக்ராமு, மகா ப்ரோக்ராமு எல்லாம் வந்துருந்தாக்கனாக்கா உலகளாவிய ப்ரோக்ராம் ஆகியிருக்கும். அதான் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பேட்சில் வர முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்டும் வெளியிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாரின்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் அவங்க கூட கான்டாக்ட் பண்ணுறாங்க, கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் செய்யுங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேட்ச் அமையிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஜீனியஸ் தான், எல்லாருமே ஜீனியஸ் தான், எல்லாம் ஜீனியஸ். சுதாகர் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எப்படி சுற்றி இருந்தாலும் அதே மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறான், அப்பயும் சுற்றி இருக்கிறான். ஆமாம், இந்த ஷீல்டு செலெக்ஷன் பண்ணுறத பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆச்சு. ஷீல்டை செலெக்ஷன் பண்ணி அதுக்கு ப்ரைஸ் வாங்கி எங்கிட்ட ரிசர்ச் ஆச்சு. நல்ல எக்ஸலண்டான ஒர்க்கு. இங்கெல்லாம் அதை பண்ண முடியாது, நல்லா பண்ணியிருந்தான். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே திருப்பதி, நம்ம தங்கமணிலாம் ஜீனியஸ் அப்பயே மேக்ஸில். ஆமாம், நான் மேக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன், அவன் எனக்கு குருவை சொல்லிக் கொடுப்பான். அந்த மாதிரி செஞ்சுட்டு அவன் கிருஷ்ணன், அவன் மேத்தமெட்டிக்ஸ், பெரிய மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸ். அவன் எல்லாருமே ஜீனியஸ். அந்த செட்டு பார்த்தீங்கன்னா அருமையான செட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு அந்த இதை காணிக்கையை செலுத்துறீங்க, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரைட்டு, எல்லாருமே நாங்கள் போட்ட விதைகள் தான். இந்த விதைகள் இன்று விருட்சமாக நன்கு வளர்ந்து பூவிட்டு காய்காய்த்து நன்றாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நீங்கள் எப்படி படித்தீர்களோ அதே போல உங்க பிள்ளைகளை நன்முறைப்படுத்தி படிக்க வையுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளியை மறக்காமல், எதிர்கால பள்ளியை இதோட முடிச்சிடக்கூடாது. நீங்க இப்போ 100th இயர் முடிச்சிச்சு, நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு முடிச்சுக்காம நம்ம பள்ளி உங்கள் ஞாபகத்தில் இருந்துனே இருக்கணும். இயர்லி ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ், எப்போ டைம் கிடைக்கிற வந்து பாருங்க, என்ன நீட்ஸ் இருக்கு, தேவைகளை என்ன இருக்கோ அதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. யாரா இருந்தாலும் பள்ளியை எதிர்காலத்தில் தாங்கக்கூடிய நீங்க தான். கண்டிப்பா நீங்க ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ண இந்த ஸ்கூல்ல நீங்களும் ஒரு மெம்பர், நான் சார் ஏற்பாடுல கேட்டுக்கிறேன், ஒரு 10 வருஷம் நல்லா சர்வீஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிடலாம். ஆமா, டொனேட் பண்ணி அதனால நீங்க நல்லாவே செயல்படுறீங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த சான்சஸ் இருக்கு. எதுக்காவது நீங்க சர்வீஸ்ல இருக்கிறப்ப வந்து ஜாயின் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு நீங்க உதவலாம், நிறைய வளர்ச்சிக்காக பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை கொஞ்சம் நீங்க கன்சர்வ் பண்ணணும், அதில் முயற்சியில் ஈடுபடுங்க. அதை என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் இறைவனர்களால் நல்ல ஆரோக்கியமும் நல்லா சம்பாதிக்க வேண்டும், பள்ளிக்கு உதவ வேண்டும், மீண்டும் பள்ளிக்கு உதவ வேண்டும். உங்களை பார்த்து மற்ற மாணவர்கள் கூட வரலாம்,
நீங்கள் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கிறீங்க. எனவே மீண்டும் இங்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் வாழும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் நல்ல முறையில் சம்பாதித்து வாழ்ந்து நம்ம பள்ளியை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி. அதிரும் அவர் வந்தாலே இடி இடிச்சதுன்னா நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்க, அதுதான் சொன்ன லாஸ்ட் பட் நாட் லேஸ்ட். ஸோ மதிப்புக்குரிய அர்ஜுனன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீனாக இருந்தால் கூட அவருடைய உழைப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதனால தான் சொன்னேன் அர்ஜுனன் அர்ஜுனன் சொல்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம பழைய காலத்தில் நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்க, இடி அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஐயா அவர்கள். செல்வி அண்ட் ரத்னம் அவர்கள் வணக்கம். செல்வி ஐயா ஒரு நிமிடம் ரெண்டு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கங்க. எனக்கு அழைப்பு கொடுப்பதற்காக 4 பேர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த டைமில் நான் வீட்டில் இல்லை. எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறேன், என்ன அவசியம் அழைப்பு அப்படின்னு கேட்டால் உங்களை வரவேற்கிறதுக்காக நாங்கள் ஒரு 4 பேர் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் 20 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அங்கே வரேன். எங்களால் வந்தாங்க, வீட்டுக்கே வந்தாங்க, கொடுத்தாங்க, ஒன்று சொல்லிட்டாங்க. ஆனால் இது மாதிரி என்னை வர வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் செய்வாங்கன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இல்லை ஒன்றும் சொல்கிறது எனக்கு புரியல. நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சோமே, இதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அனைவருக்கும் நன்றி. என்னால் பேச முடியல. நிறைவே புதுவில் நிறைந்த சிவபதி அருட்பெரும் ஜோதியனே அம்பலம் விளங்கும் கதி என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட பதியே அமுத மழையே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுத மழையே நின் பேரருள் வாழியவே நின் பேரருள் வாழியவே நின் பேரருள் வாழியவே நின் பேரருள் வாழியவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் சாய்ராம் துணை. பேரன்புமிக்க தலைவர் அவர்களே, எல்லோருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு தலைவர் செவாலி அவர்களே மற்றும் இங்கே குழுமி உள்ள ஆசிரியர் பெருமக்களே, தலைமை ஆசிரியர்களே, கண்ணான மாணவ மணிகளே, இத்தருணத்தில் என்னுடைய உணர்வுகளை எவரெஸ்டில் சிகரத்தில் உள்ளது போல் உள்ளது. அப்படி ஒரு குளிர் என்னால் தாங்க முடியவில்லை. மாணவர்கள், பழைய மாணவர்கள் அந்த நிலையில என்னை கொண்டு போய் எங்களை எல்லாரையும் அனைவரையும் கொண்டு போய் எவரெஸ்ட் சிகரத்தில் உட்கார வச்ச மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இப்ப நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. விதைக்குள் கவிதை, கவிதைக்குள் விதை, அதுவே கவிதை. தாயின் கருவறைக்குள் வளரும் குழந்தை, பாடசாலையில் மலரும் மாணவன். அம்மா என்று சொல், அப்பா என்று சொல், தவழ்ந்து வா நடந்து வா என்று தாய் சொல்வது போல உறக்கப்படி, ஊன்றிப்படி.
ஒழுங்காய் படி என்று ஆசிரியர் சொல்வார். சிந்தனையின் சிறகை நீக்கச் செய்து பறக்க செய்பவர் ஆசிரியர். அப்பாவிடம் அடம் பிடித்து ஐஸ்கிரீம் வாங்கி ருசித்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவர் கண்டிஷனுக்கு போய் கடைசியில் டாக்டர் இன்ஜெக்ஷன். இது மாணவமணியினுடைய நிலை. பள்ளியில் வாழ்த்தனம் செய்து வாங்கி கட்டிக்கொண்ட அடி, ஏறி குதித்து ஓடி ஆடி கைகாலில் அடி, கிடைத்தது எக்ஸ்பீரியன்ஸ். கற்றுக்கொள்வது கோஆர்டினேஷன், செய்யும் வேலையோ பெர்ஃபெக்ஷன். வீட்டிற்கு பிள்ளையோ பிள்ளை, ஆனால் கொடுப்பது தொல்லையோ தொல்லை. ஞாயிற்றுக்கிழமையிலும் பள்ளி இருக்கக்கூடாதா என்று பெற்றோர் இயங்குவர். திங்கட்கிழமையும் லீவா இருக்கக்கூடாதா என்று பிள்ளைகள் தூங்குவர். இந்நிலையில் திங்கள் முதல் வெள்ளி வரை கட்டாயம் ஆசிரியர் பாடம் நடத்தி படிக்க வைக்க வேண்டும். ரேங்க் கார்டு கையில் கிடைத்த போதுதான் பையன் அம்மாவின் காலை பிடிப்பான், கட்டி பிடிப்பான், சிவாஜி கணேசன் போல் நடிப்பான், பாசத்தை கொட்டுவான். எப்போது? ரேங்க் கார்டு கையில் கிடைக்கும் போது. அதனக நட்பது பள்ளியில்தான். ஆர்வம் நண்பரை பெறுவது பள்ளியில்தான். நட்பில் பகையாளி கூட பங்காளியாகி விடுகிறார்கள். கூடி சிரிப்பதும் சிந்திக்க பழகுவதும் பள்ளியில்தான். இதை சொல்லிக் கொடுப்பது ஆசிரியர்கள் தான். வீட்டில் பாசம், பள்ளியில் படிப்பு. பூத்துக் குலுங்கும் செடிகளின் அழகை வேர்கள் பார்க்காது, ஆனால் உணரும். வியந்து நின்று உங்கள் அறிவாற்றலை நாங்கள் பார்க்கிறோம். பூத்துக் குலுங்கும் செடிகளின் அழகை வேர்கள் பார்க்காது, ஆனால் உணரும். வியந்து நின்று உங்கள் அறிவாற்றலை, அன்பை, பண்பை, குரு பக்தியை பார்க்கிறேன். கள்ளும் கனியும் என்று சொல்லும் அளவிற்கு உங்கள் அன்பை பார்க்கிறேன். நம் பள்ளி மாணவ மணிகள் அமெரிக்கா முதல் உலகம் முழுவதும் செல்கிறார்கள். நம் திருப்பதி டீம் வீட்டிற்கே வந்து அழைப்பிட தந்தது திருப்பதி லட்டை கிடைத்தது போல் நான் மகிழ்ந்தேன். நம் திருப்பதி டீம் வீட்டிற்கே வந்து அழைப்பிட தந்தது திருப்பதி லட்டை கிடைத்தது போல் மகிழ்ந்தேன். யார் பெற்ற பேர் என்று ஆசிரியர்கள் அனைவரும் மகிழ்கிறார்கள். இப்பள்ளி படித்த மாணவ செல்வங்களே, நீங்கள் வாழ்வில் மேலும் மேலும் உயர்ந்து பிரகாசமாய் உங்கள் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல கடவுளின் காலை தொட்டு வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. அடுத்ததாக முன்னாள் தலைமை ஆசிரியர் தங்கவேச அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் ஐயா. இங்கு கூடியிருக்கும் அவர்களை பார்த்த உடனே எனக்கு இந்த அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி, சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்களை அப்படியே கட்டிப்பிடித்து அவ்வளோ ஆனந்தம் அடைந்தேன் நான். ஏன்னா மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்து அதுதான். நம்மளிடையே படித்த மாணவர்கள் நல்ல நிலையில் ஒவ்வொருவரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் நன்றாக முன்னேறி ஆசிரியர்களையும் கடைசி வரையில் மனதில் வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கிறார்கள் என்பதை விட ஒரு ஆசிரியருக்கு வேறு மகிழ்ச்சி வேறு எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி தான் அப்பொழுது அடைந்தேன் நான். இப்படி ஒரு விழாவை ஏற்படுத்தியதற்கு என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த விழாவின் மூலமாக என்னுடன் பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு தருணம் இப்பொழுது. அனைவரும் எங்கே இருக்கிறோம், பார்த்து ஃபோனில் தான் பேச அப்படின்னு சொல்கிற மாதிரி, பட் அனைவரையும் ஒரு சேர பார்ப்பதற்கு ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொடுத்தீர்கள். அதற்கு முதற்கண் எனது நன்றி. மற்றும் வாழ்வில் நீங்கள் அனைவரும்
மேன்மேலும் நன்கு உயர வேண்டும், உங்களுடைய குடும்பத்தாரும் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். என்ன டைம் இல்லைன்றதுனால வணக்கத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த விஷயத்தில் நான் எப்போவுமே நான் பேசுறதுக்கு கேட்டதே இல்லை வாய்ப்பு. இப்போ நான் திருப்பதியை கூப்பிட்டு கேட்டேன். திருப்பதி நான் ஒரு தடவை கொஞ்சம் பேசிக்கிறேன். ஏன்னா டீச்சர் தான் நான் பார்த்து ரொம்ப நாளாக ஆகுது. 93 முடிச்சதுக்கப்புறம் நான் லதா டீச்சரையும் பார்க்கல, மகாலட்சுமி டீச்சரையும் பார்க்கல. மீதி பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். சரி, அவங்களுக்காக தான் வந்தேன். எனக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வேலையாக இருந்தது. எல்லாத்தையும் இப்போ தான் நிறுத்திட்டேன். ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்களாம் மேடை ஏறும்போது பார்த்தேன் வயசாகிடுது, எனக்கும் வயசாகிடுது. என்னால் அதை ஏற்றுக்க முடியும். இல்லை நான் சொல்கிறேன் என்னன்னா, என்னால் அதை ஏற்றுக்க முடியும். ஏன்னா இது வாழ்க்கையோட ஒருவருனால இதை நம்ம ஏற்றுன்னு தான் ஆகணும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் பண்ணல. எங்கள் டீச்சர் பார்க்க வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி அவங்க லட்சம் பேர் உருவாக்குவாங்க, ஆனால் என்னால் அவங்களை உருவாக்க முடியாது. அதனால் நீங்கள் நல்லா இருக்கு. எங்கள் எல்லாரும் நீங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணிட்டேன், சம்பாதிக்கிறது கூட நம்ம சம்பாதிச்சிக்கலாம். மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வாழ்த்து வாங்குவோன்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்துட்டேன். ஆனால் அந்த வாழ்த்தெல்லாம் நான் உங்களுக்கே கொடுக்குறேன் டீச்சர். நீங்கள் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் 1000 மாணவர்கள் இன்னும் உருவாங்க, எங்களை மாதிரியே உருவாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அடுத்தது நான் இன்னொரு விஷயம், அரசியல் வந்து இவங்க சொல்கிறாங்க அது ஓகே, ஆனால் அங்கேயும் போய் எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தது தான். நான் வந்து இதை தாண்டி நான் பாலிடெக்னிக் படித்தேன், நான் நிறைய இடத்துல படித்தேன். ஆனால் இன்றைக்கும் என்னோடய பேசிக் குவாலிஃபிகேஷன் நான் 10th தான் சொல்லுவேன். இன்றைக்கு வரைக்கும் நான் பத்திரிகை செய்தி ஆகட்டும், எவ்வளோ செய்தி எழுதியிருக்கேன், எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தான். இது வரைக்கும் கட்சியில் நான் போய் எவ்வளோ பார்க்குறேன், கட்சி சம்பந்தம் இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். நிறைய பேருக்கு எழுத தெரியாது, மொபைலில் ஸ்டோர் பண்ண கூட தெரியாது. எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுத்தது தான். நான் அவ்வளோ பத்திரிகை செய்தி எழுதியிருக்கேன். ஒரு கல்யாண பத்திரிகையில் பேர் எழுதினா கூட நான் தான் எழுதுவேன். ஏன்னா என் கையெழுத்து அழகாக இருக்கும். அதுக்கு காரணம் வசனா டீச்சர், நாராயணன் சார் தான். இது வரைக்கும் நான் அவ்வளோ பத்திரிகை எழுதினேன், தமிழ் நான் தப்பாகவே எழுதுனதில்லை. ஏன் நான் வசனா டீச்சரை சொன்னா நன்றே போடவே மாட்டாங்க. அவங்ககிட்ட அந்த நன்றி வாங்கணும், நாராயணன் உடனே போட்டுருவாரு. கையை தழையாச்சுன்னா உடனே போட்டாரு, எனக்கு ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்துடும். டீச்சர்கிட்ட வாங்கவே முடியாது. ஒரு பேஜில் நன்று பார்த்தாலே அடுத்தது வராது. நான் அப்புறம் ஒரு பேஜை விட்டுட்டு கூட எழுதுவோம். டெய்லியும் நான் நன்று வாங்கியே ஆகணும். ஆனால் அதில் தான் எனக்கு பழக்கத்தை வந்துச்சு. நீங்கள் பண்ணது தான் டீச்சர். நாங்கள் அன்னைக்கு உங்களை நான் புரிஞ்சிக்கல நிறைய விஷயம். இப்போ கூட நீங்கள் பேசும்போது உங்களை ஃபுல்லாக பேச வச்சு நான் கேட்டேன். அன்னைக்கு நாங்கள் அப்படி இல்லை, அப்படியே பாதியிலே கை தட்டிடுவோம். அந்த வேலை நாங்கள் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு அது எங்களுக்கு புரியுது. நீங்கள் ஃபுல்லாக பேசுறதை நாங்கள் கேட்டோம், இன்னும் பேசணும்னு நினைக்கிறோம். டைம் முடியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அலுமினிய மீட்டிங் எங்களுதுன்றதை விட இது உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணது அப்படி தான் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்ததில் சந்தோஷம் அடைஞ்சிருந்தால் எங்களோட சந்தோஷம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதே ஈக்குவலாக தான் உங்களுக்கும் நினைக்கிறேன். நான் என்ன பெருமை அடைஞ்சாலும் அதில் உங்களுக்கும் பங்கு இருக்கு சொல்லி விடைபெறேன். நன்றி. நன்றி ராஜன் அவர்கள். அடுத்ததாக நமது மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து 1994 இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன். 94 லதா டீச்சருடைய தலைமையில் தான் அங்கே இருக்கும். அவங்க இருந்தால் சண்டை எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறாங்க. பருப்பு எவ்வளோ சண்டைலாம் இருக்கும். கூப்பிடுவாங்க இப்படி போ சரியா போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இவ்வளோ பேர் ஒத்துமையாக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆண்டவனுக்கே நன்றி சொல்லுறோம். இந்த அவங்களுக்கு முழு முயற்சியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக பெரிய செயல் இது. அவர்கள் வழிகாட்டியில் எனக்கு ரொம்ப உத்வேகம், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற காரணம் அவங்க தான். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தடுக்கணும். அதுவும் மலர் வெளியிடத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தேன். மலர் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் தான் ஆகும், கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதான். நான் சொல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் அடுத்தது இப்போ அவங்க ஷாருடைய ஷூவை தான் பார்க்குறேன். நான் இப்போ கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடி பிரான்ஸ் போனாங்க. போகும்போதே ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. நான் வந்து 9ஆம் தேதி வருவோம், 10ஆம் தேதி இங்கே வருவோம் டிசம்பர் அப்படின்னு நான் தலைவர் சொல்கிறேன். 10ஆம் தேதி பிறகு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு தலைவர் முடிவு பண்ணிட்டேன். 10ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் தேதி 10ஆம் தேதி ஈவினிங் சொன்னோடனே இந்த பிள்ளைங்களாம் வந்து அனுமதி கேட்டாங்க. இந்த
அதாவது இன்னைக்கு நடக்கிறது துணைத் தலைவர் அவர்கள் 10ஆம் தேதி வராங்க. அவங்க பழைய ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் அவங்க நிச்சயமாக வந்துடுறாங்க. இன்னும் வீட்டுக்கு போகல, அவங்க நேராக இங்கே தான் வராங்க. இந்த ஃபங்க்ஷன் அதாவது 100ஆண்டு விழாவில் கலந்துக்கணுன்றதுக்காகவே ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கூட வருவாங்க. அவர்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு டெய்லி ஃபோன் அடிப்பாங்க. டெய்லி கரெக்டாக 2 மணிக்கு 3 மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க. என்ன நடக்குது ஸ்கூலில் மலர் வெளியிடுறதுக்கு ஆரம்பித்த விதை போன்றவங்க அவங்க தான். அப்போ என்ன சொன்னாங்க, மலர் வெளியிடனா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஆகவும் முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. மலர் வெளியிடறதுக்கு 1.5 லட்சமா அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு மலர் வெளியிடறதுக்கு கலர் போட்டோவில் 30 பேஜ், பிளாக் அண்ட் ஒயிட்ல 20 பேஜ், மொத்தம் 50 பேஜ். அதனுடைய செலவு அதிலே அடங்குது. ரொம்ப ஒரு பெரிய செயலி மலர் வெளியிடுறதுக்கு அந்த செலவு. அதுக்கு எல்லாம் உறுதுணையான நீங்கள் தான், ஆசிரியர் பெருமக்கள் தான். மலர் நல்ல உங்களுடைய எண்ணத்துக்கு பேர் மலர் வெளியிடுறீங்க, உங்களுக்கு நன்றி. அடுத்தது தலைமை ஆசிரியர் அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே தலைமை ஆசிரியர் இருந்தாங்க. நல்லா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அவருடைய 32 உயர்ந்திருக்கேன்னா தலைமை ஆசிரியர் தான் காரணம். அதாவது ஸ்கவுட்டிங்கில் என்னை புகுத்தினவர் தலைமை ஆசிரியர் தான். நான் சும்மா அப்படி போயிருந்தேன், போறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. தங்கோல் சார் தான் அது மாதிரி ஸ்கவுட் ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் கொடுத்துருந்தப்பாரு. அப்புறம் நான் வந்து என்னை புகுத்தி அதில் ஒரு பெரிய கடல். அதில் கிட்டத்தட்ட பிள்ளைங்க வந்து 100 பிள்ளைங்களுக்கு மேலே ராஷ்டிரபதி அவார்டு, ராஜ புரஸ்கார் அவார்டெலாம் வாங்கி இருக்கிறாங்க. அவர்கள் அவங்க சீரிய முறையில் என்னை வழிகாட்டினாங்க, செவ்வனே செய்திருக்கார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறோம். அந்த 100ஆண்டு விழா எனக்கு டைம் கிடைக்காது, இப்போ சொல்லிடுறேன் நான். அடுத்தது என்னுடைய 6 அண்ணன் சொல்ல தேவையில்லை, தங்கவேல் ஐயா அவர்கள். 2 பேரும் ஒன்று தான், ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவங்க இந்த அதாவது அந்த அவங்க பீரியடில் அவருடைய ஹெட்மாஸ்டர் பீரியடாக இருந்தாலும் சரி தான், கிளாஸ் இருக்கிற பீரியடாக இருந்தாலும் சரி, செவ்வனே செஞ்சு இந்த பள்ளிக்காக வளர்ச்சிக்கு பாடுபட்டுறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது முதல்ல சொல்லணும்னா லதா டீச்சர் தான். எப்போ பார்த்தாலும் சொல்லுவோம், சகோதரிகளை அரவணைச்சு கொண்டாடுறவங்க அவங்க சென்னையிலேருந்து வந்துட்டாங்க. உங்களுக்கு நன்றி. நன்றிகளை சொல்லலாம், இருந்தாலும் வந்து அவங்களுக்கு நன்றி. அடுத்தது வசந்தா டீச்சர் அடிக்கடி ஃபோன் அடித்து ஸ்கூல் என்ன நடக்குது ஏது நடக்குது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நன்றி. மகாலட்சுமி டீச்சர் சொல்லவே தேவையில்லை, ஒவ்வொரு நேரம் ஃபோன் எடுக்க முடியாது, அவங்க சாரி கேட்டுக்குவேன். இன்னமும் கான்டாக்டில் இருக்கிறாங்க. பள்ளி எப்படி நடக்குது, எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாரு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. கஸ்தூரி டீச்சர் பாரு, ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க, திட்டனால இளமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. கண்ணம்மா டீச்சர் வந்துருக்கிறாங்க. பள்ளி கூட ரொம்ப அவங்களுடைய பீரியடில் இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப புகுத்தணும். உங்களுக்கும் நன்றி. தனலட்சுமி டீச்சர் சயின்ஸ் அருமையாக நடத்துவாங்க. அதாவது போர்டில் பார்க்கும்போது அப்போல்லாம் அமீபால படம்லாம் வந்து ரொம்ப அருமையாக நடத்தினேன். அவங்களுக்கு இந்த நன்றி. அடுத்தது தையல் ஆசிரியர் மீனாட்சி டீச்சர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி. அடுத்தது ராஜேஸ்வரி டீச்சர், கீதாலட்சுமி டீச்சர், பயணி முக்கியமாக பயணி. அதாவது இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கம்ப்யூட்டர் வந்து போச்சு. அதாவது இந்த மாதம் சம்பளம் அடுத்து இப்படி காப்பி பண்ணிடுறேன். இப்போ அப்போ அப்படி கிடையாது, திருப்பி அடிக்கணும். திருப்பி ரொம்ப அவருடைய உழைப்பு அதிகம். அர்ஜுன் சார் அவருடைய உழைப்பு அதிகம். ரைட், இங்கெல்லாம் ஸ்டாஃப். இப்போ இந்த போன 13ஆம் தேதி போன மாதம் அலுமினி வச்சோம். ரொம்ப அபாரமான வெற்றி. அந்த அலுமினி வந்து யாரும் நினச்சி பார்க்க முடியல. ராஜாராம் அவங்க, ராஜாராம், ராஜேஷ், கோபி, அவங்க 3 பேர். செல்வராஜ் சார் அவர்கள் சொல்லவே தேவையில்லை. சயின்ஸு, அது நாராயணசாமி அவர்கள். சயின்ஸ் இந்த அளவுக்கு நம்ம பசங்க சயின்ஸில் ரொம்ப பெருமையாக வழங்குது அப்படின்னா 2 பேர் தான், அதில் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 3 பேருடைய தலைமையில் நீங்கள் எல்லாம் செயல்படணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். அது 100ஆண்டு விழா சிறக்கணும், நீங்கள் எல்லாம் 100ஆண்டு விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த விழாவு நடக்கிறதுக்கு சுதாகர் கேட்கும்போது தலைவர் அவரை சொல்லிக்கிறான். தலைவர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு
பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். நிச்சயமாக கிடைக்கும். அவரை உங்களுடைய உள்ளத்தில் எல்லாம் பூரிப்பு இன்னைக்கு 94 இருக்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணம். இப்போ இந்த 94 பேட்ச் இருக்கும்போது இப்போ எல்லாம் உட்காந்துருக்கிறேன். ஒரு சில பேருக்கு பேர் தெரியாது. இப்போ சுதாகர் தெரியும். சுதாகர் கை தூக்கு. சுதாகர் ரைட் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் தெரியாது. ரைட். அடுத்தது செந்தில் கை தூக்குப்பா. ரைட். அடுத்தது திருப்பதி கை தூக்குப்பா. அடுத்தது தாமராஜ். 3 பேர். கொஞ்சம் ஒவ்வொரு நிமிஷம் ஏந்திருக்கணும். எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும். இல்லை எங்களுக்கு தெரியலையே ஒரு சில பேர். நந்தகுமார் ரைட் ஏந்திரு. வெங்கடேசன் கொஞ்சம் பாருங்க. டீச்சர் பார்க்கணும். சும்மா பேர் செல்வி ரைட். செந்தில் ராஜா பிரேம்குமார் ரத்னம் ரைட். சதீஷ் கோபாலகிருஷ்ணன் மஞ்சுளா ராமகிருஷ்ணம் தங்கமணி கணேஷ் தான் எனக்கு எல்லாம் ஞாபகம் அப்படியே கொடுக்கணும். ஓடியாரும் கணேஷ் பையா ரைட்டு. அப்ப இருக்கிற மாதிரி பாலமுருகன் ரைட். ஒரு குதுகுலப்பா. இப்ப வந்தாங்க ஒரு சில பேர் தெரியலப்பா. இப்ப இந்த நேரத்தில் நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க இந்த டைம் இதுக்கு வராதவங்களும் 100ஆண்டு விழாவுக்கு தலைவர் சார்பாக நாங்கள் அழைக்கிறோம். நீங்க 100ஆண்டு விழா நீங்க தான் நடத்த போறீங்க. உங்களுடைய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பூராவே ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே நீங்க தான். அது இந்த 3 பேர் டீம்ல சிறப்பா நீங்க செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுவும் நிறைய விருந்துகள்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. இது ஏற்பாடு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 மாசம் அப்படியே போன்ல மணிக்கணக்கில் ஓடுது அங்கே உங்களுக்குள்ளே. நேற்று பூரா கஷ்டப்பட்டாங்க பிள்ளை. கிட்டத்தட்ட மணி 9-10 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. இன்னைக்கு அதே போல 100ஆண்டு விழாவுக்கும் நீங்கள் சிறப்பு செய்ய உங்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இறுதியாக vote of thanks by M. செந்தில்குமார். ஸோ ஒன்ஸ் நான் vote of thanks சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் ராஜேந்திரன் சார் சொல்லிட்டேன் எல்லா விஷயம். ஸோ நான் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ஸோ நேரம் இப்போ அதிகமாகிடுச்சு. ஓகே, அதனால் லஞ்ச் வேணுன்றதுனால இப்போ கொஞ்சம் லஞ்ச் போயிட்டு இந்த மீன் டைமில் ஸ்டேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு யார் ஒன்றாலும் நம்ம பேச கேட்கலாம். சாப்பிட்டுட்டே மற்ற எல்லாருமே பேசலாம். அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் சிலவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்கள வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் பேசுகிறதாகவும் ஒரு பிளான் இருக்குது. அது பண்ணலாம். ஓகே, என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும்னு நாங்கள் கொஞ்சம் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சது எப்படின்னா, ராஜேந்திரன் சார் முதல்ல என்னை ரீச் அவுட் பண்ணார் ஒரு பர்டிகுலர் டைமில். இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று பெண்டிங் இருக்கு, யாரோ சர்டிஃபிகேட் செஞ்சுன்னு வந்தது, அது நீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஃபோன் பண்ணார். இல்லை சார் நாங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டிஸ்கஷன் பசங்க கூட பேசும்போது சரி நம்ம அலுமினியை வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணோம். ஒரு அலுமினி மாதிரி வைக்கலாம், எல்லாரும் கேதர் பண்ணலாம். ஏன்னா முதல்ல டெக்னாலஜி இல்லை. இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு. ஓரளவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. 50 வருஷம் முடிச்சவங்க கூட எல்லாரும் அலுமினி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்போ அந்த அளவுக்கு யாராலையும் சேர முடியல, கண்டுபிடிக்க முடியல. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சாத்தியம் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் இருக்கிறதுனால சாத்தியம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருந்தோன்னா ட்ரை பண்ணோம். ஓகே, எல்லாரும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 100ஆண்டு விழா வரை ஒன்று வருது அப்படின்னா, ஏன் 100ஆண்டு விழாவுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணுவோம். 100ஆண்டு விழாவுக்கு முன்னாடியே பண்ணால் அது நமக்கும் நல்லதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த ஃபங்க்ஷன் பண்ணால் சரி அவர்கள் எல்லாருமே முன்னாடியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பண்ணுறத விட முன்னாடி பண்ணுவோம். ஆல்ரெடி 28 வருஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. சரி 28 வருஷம் ஆகுது. இப்போ 28 வருஷம். சரி இப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். ஒரு விஷயம் பிறகு என்னன்னா, நாளைய எதிர்காலம் இருக்கு இல்லைங்க, நாளைய எதிர்காலத்தை உருவாக்குறது 2 பேர் தான். ஒன்று பேரண்ட்ஸ், இன்னொன்று டீச்சர்ஸ். ஓகே, இவங்க 2 பேரும் மனசு வச்சா நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனையே நல்ல விதமாக உருவாக்கலாம். ஸோ என்னுடைய ஒரே இது என்னன்னா, அவங்க 2 பேரும் எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை மட்டுமே கற்றுக் கொடுங்க. ஏன்னா யாரும் கிட்ட விஷயம் இன்டென்ஷனாக கற்றுக் கொடுக்க போறதில்லை. நல்ல
விஷயங்களை சொல்லுங்க, அன்பு சொல்லுங்க, அந்த மாதிரியே பண்ணனா அடுத்தவங்களுக்கு பொறாம வஞ்சிரம் எதுவுமே இல்லாத மாதிரி பண்ணீங்கன்னா நாளைய ஜென்ரேஷனே ஒரு கம்ப்ளீட்டா இந்தியா சேஞ்ச் ஆகும். நிறைய விஷயத்தை நம்ம யோசிப்போம், இந்தியா மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நிறைய சமயங்கள் யோசிச்சிருக்கேன், மற்ற கண்ட்ரிலாம் இப்படி இருக்கு, ஏன் இந்தியா மட்டும் இப்படி இருக்கு, ஏன் சில எல்லாம் மாறவே மாட்டேங்குது, ரோடு ஏன் சரியா இல்லை, இது ஏன் சரியா இல்லை, இது ஏன் சரியா இல்லை, ஏன் நம்ம அரசியல்வாதி மட்டும் தான் காரணமா, நம்மளும் காரணம் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, இது 1-2 நாள்ல வந்து சரி பண்றது முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிதான் ஒரு புரட்சி மாதிரி வந்துதான் எல்லாருக்கும் நல்லெண்ணங்கள் பரவானாதான் அது வரும். ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற என்னோட நண்பர்கள் எல்லாருமே ஒரு பேரண்ட்ஸ் தான். ஓகே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேரண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸ். ஸோ இங்க டீச்சர்ஸ் ஆல்ரெடி இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்கும், நீங்க எல்லாமே ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் மற்ற குழந்தைகளும் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தை நம்ம மாற்றலாம். அப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருந்த தலைவர், முன்னாள் தலைவர் மற்றும் அனைவருக்கும் ராஜாராம் சார், ரகுநாதன் சார், தங்கவேல் சார், ராஜேந்திரன் சார் மற்றும் எல்லா டீச்சர்களுக்கும் தூரத்துல இருந்து வந்திருக்காங்க 2-3 பேர் எல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்ல விதமா இருக்கு. இதனால உங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாரும் சேர்ந்து பேசி கலந்துரையாடி ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம லஞ்சை ரெடி பண்ணிருக்கோம். லஞ்ச் டைம்ல நீங்க எல்லாம் பேசிட்டு, பசங்க கூட பேசிட்டு நீங்களும் பேசலாம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு யாரெல்லாம் ஏதாவது கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்க கருத்து தெரிவிச்சு விடை கடந்து சொல்லலாம். நன்றி, வணக்கம். இப்போ லஞ்சுக்கு அப்புறம் பண்ணிடலாம். என்ன இதெல்லாம் ஒரு 10 நிமிடங்கள் இடைவெளிக்கு பிறகு வில் ஸ்டார்ட் லஞ்ச். ஸோ டேக் அ பிரேக். பஞ்சாப், சிந்த், குஜராத், மராठा, द्राविड, उत्कल, गंगा, विंध्य, हिमाचल, यमुना, गंगा, उज्जल, जलधि, तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगल दायक, जय हे भारत भाग्य विधाता, जय हे, जय हे, जय हे, जय 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 हे. രാധാരമണം മുതലായേ പയനം കാദാമധുരം ജതചേരേ തരുണം രാധാരമണം അത് പ്രേമാ പ്രണയം കാദാമധുരം മരിചൂസേ തരുണം അടുകേ പരുവേ ബദലേ മരിച്ചേ കഥ